A very good morning to you all. காலை வணக்கம் அனைவருக்கும். Happy morning to you all. So how are you all? எப்படி இருக்கீங்க? And also how's your preparation? ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். PGTIB ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு, UGTIB ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு ரிகரஸா போயிட்டு இருக்கும். And also let me tell you, UGTRBக்கு ரொம்ப சீக்கிரமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால எப்பயுமே தயாரா இருங்க. PGTRB you have enough time. உங்களுக்கு தாராளமா நேரங்கள் இருக்கு. ஸோ பொறுமையா தாராளமா டைம் எடுத்தே நல்லா தெளிவா படிங்க. சரிங்களா? எதை படிச்சாலும் தெளிவா படிங்க. அதுதான் முக்கியமானது. தெளிவா படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும், கண்டினியூஸ் ரிவிஷன் வைக்கணும். தட் வில் ஹெல்ப் யூ a lot. சரிங்களா? ஸோ அண்ட் as well as ஜாயின் ஆடியோ கொடுத்தாதான் கிளியரா கேட்கும். ஸோ ப்ளீஸ் கிளிக் ஜாயின் ஆடியோ. And very happy morning to you all. சரிங்களா? So let's start with our class. கடின உழைப்பு இல்லாமல் நம்பிக்கையால் மட்டுமே வெற்றியை கொண்டு வர முடியாது. சரிங்களா? ஸோ ஒரு 100% ட்ரூவான ஒரு விஷயம். இஃப் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ஹாவ் டெடிகேஷன் அண்ட் நெவர் குவிட், உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உழைப்பை தொடங்கி எப்பொழுதும் விட்டு கொடுக்காமல் ஓடினீர்கள், ஆனால் நீங்கள் தான் வெற்றியாளர். சரிங்களா? ஸோ எப்பயுமே விட்டு கொடுக்க கூடாது. நான் ஜெயிப்பேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ எப்பயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடியது நீங்க படிப்புல போட்டீங்க அப்படின்னா, எஜுகேஷனல் வைஸா நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு பெரிய நாலேஜா வந்து ஸ்டோர் ஆகுறது லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால ட்ரை டு இன்வெஸ்ட் இன் எஜுகேஷனல் லாட். நிறைய படிங்க, நிறைய நாலேஜ்ல உங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களோட டைம் எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்றது நாலேஜ்ல மட்டும் இருக்கட்டும். இன்வெஸ்ட்மெண்ட்னா பணம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட், அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு வெற்றி வேண்டுமானால் அதற்காக கடின உழைப்பும் நேரத்தையும் செலவழிக்க வேண்டியது இருக்கும். இஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம், தென் சக்சஸ் இஸ் yours. சரிங்களா? அண்ட் ஆல்சோ டிஆர்பி பிஜி அண்ட் யூஜி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ஹிஸ்டரி யூனிட் 1ல கிளாஸ் 4 இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் as well as இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தோட வரலாறும் இன்னைக்கு தொடங்கலாம் அப்படின்னு தொடங்கி ஒரு சில தகவல்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ரீ ஹிஸ்டரி நம்ம ஏற்கனவே முக்கால்வாசி பார்த்து முடிச்சிட்டோம். ஒரே ஒரு சின்ன தகவல், சவுத் இந்தியால ப்ரீ ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சு, வரலாற்றுக்கு முந்தைய காலம் எப்படி இருந்தது அப்படின்றது சில தகவல்களோட பார்க்க போறோம். அண்ட் கம்மிங் டு த இம்பார்ட்டன்ட் திங், இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்டரி நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் 120+ அந்த ஒரு டார்கெட்ல இருக்கும் பொழுது இந்த 2 பகுதியும் டெஃபினட்டா கம்ப்ளீட்டா தரோவா படிச்சிருக்கணும். சரிங்களா? எய்ம் ஸ்டேட் ரேங்க். ஸோ ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறது மட்டும் டார்கெட்டா இருக்கட்டும். ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும். எனக்கு நேரம் இல்லை, நான் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கு, ஸோ என்னை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்ப ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை தாண்டி வருபவர்களே சாதனையாளர்கள். சரிங்களா? என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, படிக்கிறது அப்படிங்கிறது என்னோட கப் ஆஃப் டீ. அதுல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், என்னை யாரும் அதுல தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த ஒரு உறுதி இருக்கக்கூடியவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். அந்த வெற்றி வெறும் வெற்றி கிடையாது, சாதனைன்னு சொல்லுவாங்க. So if you are all ready to achieve the state rank, then you have to prepare yourself. சரிங்களா? So how many of you believe, yes, I will succeed and I will get the state rank? Just give a thumbs up. Expecting thumbs up from everyone actually. ஒரு எஃபர்ட் போடுறோம்னா அதுல முதல் வெற்றியாளரா நம்ம தான் இருக்கணும். சரிங்களா? அதை ஏன் கம்மியா போடணும்? கம்ப்ளீட்டா நம்மளோட எஃபர்ட்டை ஃபுல்லா அதுக்குள்ள போடலாம். அண்ட் யூ வில் பி த ஸ்டேட் ரேங்கர் சூன். சரிங்களா? நிஜமாவே சொல்றேன், உண்மையா உழைப்பவர்கள் ஸ்டேட் ரேங்க் அப்படின்னு நீங்க கேள்விப்படும் போது, நானா ஸ்டேட் ரேங்கர் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு உழைப்பு நீங்க போட்டிருப்பீங்க. சோ உழைப்பை மட்டும் நம்புங்க. இதுதான் நடக்க போகுது, இது நடந்துருமோன்ற எண்ண ஓட்டங்கள், கனவுகள் எல்லாம் 2ஆம் பட்சமா இருக்கட்டும். உங்களோட உழைப்பையும் எஃபர்ட்டையும் மட்டும் நம்பிட்டு மூவ் பண்ணி போய்கிட்டே இருங்க. எந்த ஒரு மனிதன் சலனம் இல்லாமல், எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல் அமைதியாக படிச்சுட்டே போறானோ,
அவனுக்கு கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா வந்து சேர்ந்துரும். சரிங்களா? சோ சலனப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. இவ்வளவு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பாத்துக்கலாம். நம்ம சப்ஜெக்ட் நம்மளால முடியாட்டினா யாரால முடியும் அப்படின்ற நம்பிக்கை வேணும். சோ கான்ஃபிடன்ஸ் வேணும். ஐ ஹோப் யூர் ஆல் கான்ஃபிடென்ட் இன் ஆர் சப்ஜெக்ட். எத்தனை பேருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு? என்னோட சப்ஜெக்ட் இது, ஐ வில் சக்சீட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர்? பயம்லாம் கிடையாது, எனக்கு பதட்டம்லாம் கிடையாது, நம்மளோட சப்ஜெக்ட் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஜஸ்ட் கிவ் அ தம்ஸ் அப். சூப்பர்ங்க. தட்ஸ் வாட் வி வாண்ட். சரிங்களா? நம்ம சப்ஜெக்ட் கண்டிப்பா நம்மளால முடியும். நம்மளை விட்டா வேற யார் பண்ண போறா இல்லைங்களா? சோ அந்த ஒரு கான்பிடென்ட்டோட படிக்க ஆரம்பிங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். டெய்லி எஃபர்ட் மேட்டர்ஸ். தினைக்கும் ஒரு செங்கலா எடுத்து வச்சா கூட அது உங்களோட கோட்டையா மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ டெய்லி எஃபர்ட் மேட்டர்ஸ். டெய்லி படிங்க. தட் வில் கிவ் யூ அ கிரேட் சக்சஸ் இன் த ஃபியூச்சர். சரிங்களா? ஸோ அழகு 1 இந்திய வரலாறு தான் பார்க்க போறோம். அண்ட் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பொறுத்தளவு திஸ் இஸ் அ காமன் யூனிட். ஸோ பிஃபோர் கிளாஸ் மியூட் மோட் இருக்கட்டும். லாஸ்ட் 15 மினிட்ஸ் டவுட் கிளாரிஃபைங் செஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ சவுத் இந்தியா ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பார்க்க போறோம். சவுத் இந்தியான்னு சொல்லக்கூடியது தென்னிந்திய வரலாற்றுல முந்தைய காலம் எப்படி இருந்தது, வரலாற்றுக்கு முந்தைய காலம் எப்படி இருந்தது அப்படின்றதா பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி தகவல்கள் பார்க்க போறோம்? சூப்பர் எழிலரசி மேம். மெகாலித்திக் ஏஜ். தொல்லியல் ஆதாரங்கள் பத்தி அதிகமா பார்ப்போம். சரிங்களா? தொல்லியல் தளங்கள், தொல்லியல் ஆதாரங்கள் தென்னிந்தியால எந்த இடங்கள்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகால் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்டோன் ஏஜ்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதோட ஒரு சின்ன ரீகால் மட்டும். ஸோ நவ் கமிங் டு சம் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி ரீகால். நம்ம ஆர்கியாலஜிக்கல் பத்தி பார்த்துருந்தோம். C14 அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஒரு தொல்பொருட்கள்ல அதோட வயதை கணிக்கக்கூடிய விஷயம்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ உறுதியாக ஒரு பொருளோடைய ஒரு தொல்லியல் உயிரோட ஒரு உயிரோட ரிமைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா, விலங்கோட ரிமைனோ தாவரத்தோடதோ அதை வந்து கரெக்டான டேட்டிங் போடுறதுக்கு C14ஓட சிதைவு அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் நம்ம கால்குலேட் பண்றோம். எவ்வளவு C14 அளவு இருக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா உயிரோடு இருக்கும் வரை அது இறக்கும் தருவாயில் ஒவ்வொரு உயிரினத்திலும் 100% C14 இருக்குமா. சோ இந்த 100% C14 அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 5730 ஆண்டுகள்ல 50% குறையும்னு சொல்றாங்க. இத அரை ஆயுள் காலம் அப்படின்னு சொல்றாங்க. கார்பன் கணக்கிடுதல்ல அரை ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லப்படுவது 5730 வருடங்கள். சோ கிட்டத்தட்ட 60,000 வருடங்கள் வர பழமையான உயிர்களையும் தாவரங்களையும் இது மூலமாக நம்மளால கணக்கிட முடியும்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ யூ கேன் see that அப்படியே அது டபுள் ஆகுது பாருங்க. 25% ஆகும் பொழுது வருடங்கள் டபுள் ஆகுது. 11,460 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 12.5% கார்பன் இன்னும் குறையும் பொழுது அதோட வயது ரொம்ப அதிகமாக டபுளா மாறுது. 17,190 இயர்ஸ்ன்னு சொல்லக்கூடியதா மாறும். சோ இந்த மாதிரி காமன் ரேட் கார்பன் 14 எந்த அளவுக்கு அந்த உயிரினத்துல இருக்குதோ அந்த சிதைவை வச்சுதான் அதோட வயதை நம்ம கணக்கிடுறோம். இத கதிரியக்க ஐசோடோப் கார்பன் 14 அப்படின்னு சொல்லக்கூடியதோட அளவீடா வந்து குறிப்பிடுறோம். மிக துல்லியமாக வருடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அளவீடு இதுதான். அதே மாதிரி C14 அப்படின்னு சொல்லக்கூடியது உயிரினங்கள் இறந்த பிறகு அதை உறிஞ்சுவதை நிறுத்திவிடும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த C14 அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்குமா உயிரினங்கள். இறந்த உடனே அந்த C14ஓட அப்சார்ப்ஷன் நின்றும். அதுவும் கான்ஸ்டன்டா எல்லா பொருட்களையும் ஒரே அளவுல சிதைவு ஏற்படும் சொல்லப்படுது. அதனாலதான் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா C14 ரொம்ப துல்லியமான அந்த வருடத்தை கணக்கிடக்கூடியது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் சயின்டிபிக்கா நம்ம அந்த ஒரு டேட் கால்குலேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அரை ஆயுட்காலம் சொல்லக்கூடியது 5730 ஆண்டுகளாக இருக்கக்கூடியது. சரிங்களா? சோ அப்ப முழு ஆண்டு காலம் அப்படிங்கிறது முழு ஆயுட்காலம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க.
ஸோ திஸ் இஸ் ஹவு இட் டிக்ரீசஸ் 100%ல இருந்து, அதாவது இறந்த நாள் இன்றுல வந்து இறக்குது அப்படின்னா அது மரங்களுக்கும் உண்டானது. உயிரினங்கள், அதாவது மரங்களானாலும் சரி, விலங்கினங்களானாலும் சரி, உயிர் இருக்கக்கூடிய விஷயங்களோட இந்த ஒரு கால முறையை கணிக்கிறதுக்கு ரேடியோ கார்பனை பயன்படுத்திட்டு இருக்கோம். C14 அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசோடோப்பு யூஸ் ஆகுது. சரிங்களா? ஆடியோ கட் ஆகுது அப்படின்னா நீங்க நல்ல ஒரு நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துல இல்லைன்னு அர்த்தம். Am I clear for others? Am I clear? Is my voice clear? எஸ். ஸோ நெட்வொர்க் சரியா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆடியோ கிளியரா இருக்காது. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர். சரிங்களா? நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துல உட்காருங்க. ஓகேங்க. ஸோ மேபி இங்கே என்னோட பிளேஸ்ல நெட்வொர்க் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அதனால கட் ஆயிருக்கும். பட் I'll மேக் ஷுர் தட் ஆடியோ கட் ஆகாம வர்றதுக்கு I'll try to like get a place where network is good. சரிங்களா? 1 minute please. Yes. So thank you for waiting. ப்ரீ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலம் சொல்லக்கூடியதுதான் பார்க்க போறோம். ஸோ I'll repeat that again once again because some people have doubt. ஒண்ணுமே கிடையாது. கார்பன் 14 ஐசோடோப்பு அதோட சிதைவு தான் அதோட வயதை கணிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்படுது. அதோட அரை ஆண்டு காலம், அதாவது ஒரு உயிரினம் இறக்கும் பொழுது 100% C14 இருக்குமா. ஏன்னா உயிரினங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளோட உடம்பும் சரி, என்ன உயிரினம்னாலும் சரி, அந்த C14 அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இறந்த பொழுது அதுல 100% இருக்கும். ஸோ அதோட 100% சொல்லக்கூடியது சில ஆண்டுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா சிதைவடைய ஆரம்பிக்கும். 50% மாறும் பொழுது அதோடைய வயது 5730 வருடங்களாக இருக்கும். இதை அரை ஆயுட்காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த C14 உபயோகப்படுத்தி கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகள் பழமையான பொருட்களை, உயிரினங்களை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. அதோட டேட்டை கண்டுபிடிக்க முடியும். சோ இவ்வளவுதான் விஷயம். C14 சொல்லக்கூடிய ஐசோடோப்பு அதோட சிதைவு, ஒரு உயிரினம் இறந்த பிறகு அதோட அப்சார்ப்ஷன் நிக்குது, அது எவ்வளவு சிதைவடையுதோ அவ்வளவு பழமையானதுன்னு சொல்லி நம்ம டேட்டிங் பண்றோம். சயின்டிபிக் முறையில மிக துல்லியமான டேட்டிங் முறைன்னு சொல்லக்கூடியது இந்த C14. சரிங்களா? சோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைய ஆரம்பிக்கும். குறைய குறைய அதோட வயது அதிகம் சொல்லி நம்மளால ப்ராப்பரா கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? சோ வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் தென்னிந்தியால எப்படி இருந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரீகால் சொன்னோம் இல்லைங்களா? அந்த சில தகவல்களோட ரீகால் பார்த்திடலாம். பிம்பெட்கா குகை வாழிடங்கள் சொல்லக்கூடியது 1957ல விஷ்ணுதர் வக்காங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதல்ல கண்டுபிடிக்கிறார். ஒரு பெரிய குகைகளை எல்லாம் சேர்த்து கண்டுபிடிக்கிறாரு. ஒரு மலை அடிவாரத்துல பல குகைகள் வந்து இருக்குது. பெரிய காடு அது. சரிங்களா? மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பெரிய பறந்து விருந்த காட்டு பகுதிக்குள்ள உள்ள போனோம் அப்படின்னா நிறைய குகைகளை பாக்குறாரு. குகைகள்ல ஓவியங்கள் இருக்குது. சோ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு வெளி உலகத்துக்கு தெரிவித்தவர் விஷ்ணுதர் வக்காங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். மேல் பழங்கால இடைக்கற்காலம் முதல் வரலாற்று ஆரம்ப காலற்று இடைக்காலம் வரை, அதாவது மெடிவல் பீரியட், முகலாய பீரியட் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்குமே வந்து அதுல ஆதாரங்கள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சோ மக்களோட வாழ்க்கை முறை ஒரு கட்டத்துல மாறி மாறி அந்த இடத்துல யாரோ வாழ்ந்துட்டே தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கண்டினியூஸா மக்களோட நடமாட்டம் அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பச்சை மற்றும் மஞ்சள் நிறங்களை அவ்வப்போது உபயோகித்ததாக சொல்றாங்க. சிவப்பு வெள்ளை நிறங்கள் அவ்வப்போது ரொம்ப முக்கியமா வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வேட்டையாடுதல், நடனம், குதிரை, யானை சவாரி, விலங்கு சண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ ஆதி காலத்துல அதெல்லாம் பிக்சரை வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி முகமூடிகள் மற்றும் பல்வேறு வகையான விலங்குகள் போன்ற நிகழ்வுகள்ல இருந்து கருப்பொருட்கள் ஓவியங்களாக இருந்தன. ஏதோ ஒரு விதத்துல கலாச்சார பண்பாடுகளும் வளர ஆரம்பிச்ச காலமா இந்த இடைக்கற்காலத்துல இருந்து அவர்களோட கலாச்சாரம் மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
நீண்டகால சமூக வாழ்க்கையின் விவரங்களை இது சித்தரிக்கக்கூடிய ஆதாரமா இருக்கு. அதாவது மேல் பழங்கற்காலம், யோசிச்சு பாருங்க, மேல் பழங்கற்காலம்னா எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு. சோ நம்ம மேல் பழங்கற்காலோட அந்த வருடங்கள் ஞாபகம் இருக்குதுங்களா? மேல் பழங்கற்காலம் எனி கெஸஸ்? எக்ஸாக்ட்லி 60,000 to 10,000 பிசிஇ மேல் பழங்கற்காலம். 10,000 ஆண்டுகள் வரை, 10,000 பிசி வரை நடந்தது மேல் பழங்கற்காலம். இடைப்பழங்கற்காலம் சொல்லக்கூடியது 6,000 பிசி வரை. சரிங்களா? அடுத்த ஒரு 4,000 வருஷமா நடந்ததுதான் இடைப்பழங்கற்காலம். சோ எத்தனாயிரம் ஆண்டுகள் மனுஷன் அங்க வாழ்ந்ததற்கான ஆதாரம் கிடைக்குதுன்னு பாருங்க. மேல் பழங்கற்காலத்துல இருந்து மெடிவல் பீரியட் வரை மனுஷங்க வாழ்ந்ததுக்கான ஆதாரம் கிடைக்குது. காரணம், அது ஒரே ஒரு குகை கிடையாது, நூற்றுக்கணக்கான குகைகள் அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. சரிங்களா? குகை வாழிடங்கள் சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் நம்ம கிடைச்சிருக்கு பிம்பெட்கால. சோ இந்த காரணமாக இத வந்து யுனெஸ்கோவோட ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு, சாரி, ஹெரிட்டேஜா இந்தியனோட ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ குகை வாழிடங்கள் சொல்லும் பொழுது பாலியோலித்திக் பீரியட் சொல்லக்கூடிய பழங்கற்காலத்துல மனுஷனோட வாழ்க்கை முறை, அதுதான் முதல் முறை அவன் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்ததுல இருந்து குரூப்பா ஒரு ஃபேமிலி சிஸ்டம் சொல்லக்கூடியது உருவாக ஆரம்பிச்சிச்சு. மேல் பழங்கற்காலம் நாடோடிகளாக இருந்தவர்கள் முதல் முறை குழுக்களாக வந்து அவர்களுடைய இடம்பெயர்வை ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? சோ வேட்டையாடும் போதெல்லாம் குழுக்களாக இருந்தா அவர்களோட பலம் அதிகம் அப்படின்றனால சில குழுக்களாக அவங்களோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாகுது மேல் பழங்கற்காலத்துல இருந்து. நியோலித்திக் பீரியட்ல முழுமையாக அந்த இடம்பெயர்ந்த கூட்டங்கள் செட்டில் ஆகி கிராம வாழ்க்கை முறையை தொடங்குறாங்க. பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்லயே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தே ஸ்டார்டட் டு கல்டிவேட் ஆல் டைப் ஆஃப் கிராப்ஸ். சரிங்களா? ரொம்ப முக்கியமா விளைவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் மூலமா பயிர்களை விளைவித்து உண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது நியோலித்திக் பீரியட், நியோலித்திக் ரெவல்யூஷன் சொல்லி சொல்றோம். இந்த ஒரு நியோலித்திக் ரெவல்யூஷன் தான் நகரங்களும் நாகரிகங்களும் உருவாக அடிப்படையாக அமைந்தது. இந்த இடத்துல ஒரு கேள்வி, நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம்தான். நியோலித்திக் புதிய கற்காலத்துல இருந்து சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு மாற்றம் அடைந்ததற்கு ஆதாரமாக எந்த தொல்லியல் தளம் விளங்குகிறது? புதிய கற்காலத்திலிருந்து செப்பு காலம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகத்தோட வளர்ச்சியை காமிக்கும் தொல்லியல் தளம் எது? சூப்பர்ங்க, எக்ஸாக்ட்லி, மர்கர். சரிங்களா? பாலவிக்னேஷ் சார், ஜெயப்ரியா மேம், பத்மா மேம், எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். மர்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது, மஹக்கர் சொல்லுவாங்க, பலுஜிஸ்தான்ல இருக்கக்கூடியது. சோ அந்த மாதிரி அந்த ஒரு புதிய கற்கால கிராம வாழ்க்கை முறையிலிருந்து நகர வாழ்க்கை முறைக்கு மாற்றப்படுகிறது. சோ இந்த நகர வாழ்க்கை முறை முதல்ல இந்தியால சிந்து சமவெளியில தான் நடந்தது. அதனாலதான் அதை நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சால்கோலித்திக் பீரியட் தான் சிந்து சமவெளியோட நாகரிகம் சொல்லப்படுது. அதாவது செப்பு காலம் சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மிக பறந்த அளவு, பறந்து விரிந்திருந்த ஒரு நாகரிகம். ஆக்சுவலா ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது. பல்லாயிரம் கிலோமீட்டர் பறந்து விரிந்திருந்த ஒரு பகுதி தான் இந்த ஒரு கம்ப்ளீட்டா இருந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லக்கூடியது. ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்திய பகுதிகள் அனைத்தும் இணைந்தது இந்த சிந்து சமவெளியாக இருந்தது. சரிங்களா? சோ இதுல முக்கியமான இடம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பாகிஸ்தான்ல தான் இருக்கும், நம்மகிட்ட இருக்காது. அதே மாதிரி இது நகர நாகரிகம் அப்படின்னா மற்ற இடங்கள்லயும் மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரம் கிடைக்குது. ஆனா கிராம வாழ்க்கை முறை இருந்திருக்கு. அதனால அதை என்ன சொல்றாங்கன்னா சிவிலைசேஷன் சொல்லாம கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க, பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? செப்பு கால பண்பாடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதான் இந்த கணேஷ்கர், அகர், கயத்தா, ஜார்வி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம். இதற்கான ஒரு டேப்லா காலமும் நம்ம படிச்சிருக்கோம், லாஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. சரிங்களா? அதோட ஆண்டுகள் எல்லாம் படிச்சிருக்கோங்க. ஒரு கேள்வி அங்கங்க வந்து திரும்ப திரும்ப கேட்கிறாங்க இந்த கலாச்சாரங்களை பத்தி. ஏன்னா எல்லாருமே சிந்து சமவெளியை நல்லா படிப்பாங்க, இந்த கலாச்சாரங்கள் போக்கஸ் பண்ண மாட்டாங்கன்ற எண்ணம் போல ரீசெண்டான கொஸ்டின் பேப்பர்ஸ்ல அடிக்கடி கேட்கிறாங்க. சரிங்களா? கலாச்சாரங்கள் அல்லது பண்பாடுகள் சொல்லக்கூடியத கவனமா படிச்சுக்கோங்க. கமிங் பேக் டு சவுத் இந்தியன் ஹிஸ்டரி.
சோ இதெல்லாம் வந்து நார்த் இந்தியால நடந்தது அப்படின்னா சவுத் இந்தியால அப்போ ஒண்ணுமே நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா சவுத் இந்தியால பெரும் புரட்சியே நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுடைய காலகட்டத்தை தமிழகத்தை பொறுத்தளவு தொழில் தலங்கள் இந்த காலத்தை சார்ந்ததுதான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கே மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நார்த் இந்தியா மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடா அந்த ஆராய்ச்சிகள் முடியல சரிங்களா. ஏன்னா புதிய கற்காலம் நடந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு இரும்பு காலம், இரும்பு பொருட்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்ப இடைக்கற்காலம்லாம் என்ன அடுத்து வந்த செப்பு காலம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தென்னிந்தியா பொறுத்தளவு பண்பாட்டிலையும் கலாச்சாரத்திலையும் முழுமையாக வேறுபட்ட ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. அதற்கு ஆதாரமாக நிறைய தொல்லியல் தலங்கள் கிடைச்சிருக்கு. அதோட ஒரு சின்ன ஃபேக்சுவல்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். அபி ரெடி? தென்னிந்தியா பார்க்கலாங்களா? ஃபுல்லா தமிழ்நாடு பத்தி தான் மேக்சிமம் இருக்க போகுது. ஸோ தமிழ்நாடு ஹிஸ்டரியும் நீங்க படிச்ச மாதிரி இங்க ஒரு கேள்வி அங்க ஒரு கேள்வி, 2 கேள்விகள் ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ரிப்ளைங். எஸ், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹோமினின்களோட கருவிகள் அப்படியே கிடைச்சிருக்கு. எந்த ஒரு ஹோமினின் புதைப்படிவமும் நம்மகிட்ட கிடைக்கல. ஏன்னா அந்த மண்டை ஓடுகள் எலும்புகள் சொல்லக்கூடியது பெருமளவு கிடைக்கல. ஆனா ஹோமினினோட கருவிகள் கிடைச்சிருக்கு. சென்னை அத்திரம்பாக்கத்துல நிறைய கருவிகள் இந்த மாதிரி கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. தமிழர் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்பட்ட கொசஸ்தலை ஆற்றின் கரையில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் காஸ்மிக் ரே எக்ஸ்போஷர் டேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியதை பண்ணியிருக்காங்க. ஸோ பல்வேறு முறைகளை யூஸ் பண்ணி அதை டேட்டிங் மெத்தட்லாம் யூஸ் பண்ணதுல தமிழர் நாகரிகத்தோட தொட்டிலா கொசஸ்தலை ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி 1863 தான் முதல் முறை கைகோடாரிய கண்டுபிடிக்கிறாரு ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்னு சொல்லக்கூடியவர். தமிழகத்துல அந்த ஒரு தொல்லியல் காலத்தோட பழங்கற்காலத்தோட வரலாறு தொடங்கப்படுது சரிங்களா. இந்தியாவிலேயே அதுதான் முதல் முறை, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷல். சோ அப்படி இருக்கும் பொழுது வெறும் 4 மாதங்களுக்கு பிறகு பல்லாவரத்துல அந்த கருவி கிடைச்ச உடனே அத்திரம்பாக்கத்துல பழங்காலத்தோட பல கருவிகளை அவர் வந்து போய் கண்டறியாரு. யாருன்னா ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்டே நிறைய ஆராய்ச்சிகள் பண்றாரு. வெறும் 4 மாசத்துல அத்திரம்பாக்கத்துல பல பொருட்களை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மனுஷன் சும்மா நார்மலாலாம் இல்ல. இங்க இருப்பாரு, திடீர்னு வந்து சென்னை பக்கத்துல ஃபுல்லா தேடுவாரு, புதுச்சேரி கடற்கரைகள்ல போய் தேடுவாரு, திடீர்னு ஆந்திரா சைடு போய் அங்க போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு. கர்னூல் குகைகள் சொல்லக்கூடியது அவர் கண்டுபிடிச்சதுதான். புதுச்சேரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் தலங்கள்ல நிறைய கான்ட்ரிபியூஷன் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்டோட தான் சரிங்களா. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அத்திரம்பாக்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. குறிப்பிடத்தக்க வேறுபாடு கருவிகளின் அளவு காலப்போக்கில் சிறியதாக மாறியது. அதாவது அந்த மீசோலித்திக் இடைப்பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிகளா வந்து இது அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. தஞ்சாவூர், அரியலூர், சிவரக்கோட்டை ஆகிய பகுதிகளில் இந்த பொருட்கள் எல்லாம் அதிகப்படியா கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டோட கீழ்பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அத்திரம்பாக்கத்துல, அதே மாதிரி வடமதுரை, பல்லாவரம், பரிக்குளம், எருமைவெட்டிப்பாளையம், வட ஆற்காடு, தர்மபுரின் போன்ற இடங்கள்ல வந்து கிடைச்சிருக்கு. அத்திரம்பாக்கம் எந்த இடத்துல இருக்கு தெரியுங்களா? எந்த டிஸ்ட்ரிக்ட் தெரியுங்களா? டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. பழங்கற்காலத்தோட தலங்கள் இவையாகும். எக்ஸாக்ட்லி, திருவள்ளூர் சரிங்களா. சென்னையில இருந்து ரொம்ப பக்கத்துல, ஆனா சென்னை கிடையாது, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சோ வடமதுரை அப்படின்னு சொல்லக்கூடியது திண்டுக்கல் பகுதியில இருக்கக்கூடியது, திண்டுக்கல்ல இருந்து ரொம்ப அருகில இருக்கக்கூடியது. பல்லாவரம், சென்னை, பரிக்குளம், எருமைவெட்டிப்பாளையம், வட ஆற்காடு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் சரிங்களா. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பெருங்கற்கால தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரமா அமையுது. கற்காலத்துல இருந்து நேரடியாக பெருங்கற்காலம் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை தொடங்குது. இந்த பெருங்கற்காலம்னா என்னன்னு சொல்லி நம்ம இனிமே பார்ப்போம். ஆனா ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்கு முக்கியமான ஆதாரமாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய இடம் தான் ஆதிச்சநல்லூர். நீங்க இங்க கீழே பார்க்கலாம், ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் இந்த வைகை ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கும் சரிங்களா. வைகை கீழே இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களை சார்ந்த இடங்களாக இருக்கும். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில அமைந்த ஒரு இடம். சோ அப்படி இருக்கும் பொழுது பழங்கற்காலம் இங்க தமிழகத்துல பொறுத்தளவு ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் மற்றும் வில்லியம் கிங்னு
சொல்லப்பட்ட தொல்லியலாளர்களால கண்டுபிடிக்கப்படுது. அத்திரப்பாக்கம் மத்திய பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைப்பழங்கற்காலத்தை சார்ந்தது. கோதாவரி, நர்மதா பள்ளத்தாக்குல பல இடங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 3,85,000 64,000 கிமு வரை இதோட காலகட்டம் குறிப்பிடப்படுது. ராபர்ட் ப்ரூஸ்புட்னு சொல்லக்கூடியவர் ஆந்திரால கர்னூல் குகைகளை பழங்கற்கால குகைகளாக கண்டறிகிறாரு. ஹங்ஸ்கின்னு சொல்லக்கூடிய இடத்துல கர்நாடகால கீழ் பழங்கற்கால தலங்கள் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே அங்கங்க சில பிளேசஸ் மட்டும் படிப்போம். சரிங்களா? மீசோலித்திக்னு சொல்லக்கூடியது, கார்லைன் சொல்லக்கூடியது தான் இதை வந்து கொண்டு வராரு. சரிங்களா? ஸோ மைக்ரோலித்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டுபிடிக்கப்படுது. இரும்பு கருவிகளோட சமகாலமா குறிப்பிடப்படுது. திருநெல்வேலியில இந்த மீசோலித்திக்னா வெறும் அந்த சிறு சிறு கற்கள் தான் கிடைக்கணும். தமிழகத்துல மட்டும் எப்படி கிடைக்குதுன்னா அது இரும்புகளோட கிடைக்குது, அதுவும் ஒரே லேயர்ல கிடைக்குது. ஸோ ஸ்ட்ராட்டிகிராஃபின்னு சொல்லக்கூடிய அதோட ஆழத்தை வச்சும் அதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இரும்பு கருவியும் மைக்ரோலித்தும் ஒரே லேயர்ல கிடைக்குது. அதுவே பெரிய கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ இந்தியாவுல முதல் இடைக்கற்கால பாறை ஓவியங்களான விந்திய பாறை குகைகள்ல ஆர்கிபோல்ட் கார்லைல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு இந்த பாறை ஓவியங்களை கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? முதல் இடைக்கற்கால பாறை ஓவியங்கள், இடைக்கற்காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்கள். பிரம்மகிரி மலைகள் சொல்லக்கூடியது மைசூர் பகுதிகளில் இருக்கக்கூடியது பல்வேறு காலகட்டத்தை சார்ந்த ஆதாரங்கள். பிரம்மகிரி ரொம்ப முக்கியமான ஒரு தொல்லியல் தலம். சரிங்களா? ஒண்ணுமே கிடையாது. இடைப்பழங்கற்காலத்துல இருந்து கிட்டத்தட்ட அசோகர், அதுக்கப்புறம் குப்தர்கள் காலம் வர நமக்கு இன்ஸ்கிரிப்ஷனும் கிடைக்குது, ஆதாரங்களும் கிடைக்குது பிரம்மகிரி மலையில. சரிங்களா? சோ இதுல அசோகரை பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான டீடைல் கிடைக்குது. என்னன்னு தெரியுங்களா? பிரம்மகிரி ஒரு முக்கியமான மீசோலித்திக் சைட்டா இருக்கக்கூடியது. அசோகர் சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மௌரிய மன்னரை பத்தி ஒரு டீடைல், ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துரைக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன் அங்க இருக்கு. அவரோட இன்னொரு பெயர் என்னன்னு தெரியுங்களா? கலிங்காவார் வந்து கலிங்க பகுதியில இருக்கு, ஒடிசால இருக்கு. சரிங்களா? ஒடிசால இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் அதை பத்தி பேசுது. தேவனாம் பிரியா, சூப்பர் தினேஷ் சார். தேவனாம் பிரியதர்ஷின்னு சொல்லக்கூடிய அவரோட இன்னொரு பேரு பிரம்மகிரியில இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள்ல கிடைக்கிறதா சொல்றாங்க. சோ அசோகர் காலத்து வரைக்கும் முக்கியமான ஆதாரங்கள் எல்லாம் பிரம்மகிரியில கிடைக்குது. சரிங்களா? சோ அதே மாதிரி பழமையான மற்றும் நிலையான வாழ்க்கை வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இந்த மீசோலித்திக் காலத்திலேயே கிடைக்குது. மீசோலித்திக்கோட முக்கியமான வாழ்க்கை முறை என்னன்னு தெரியுங்களா? இந்திய வரலாறுல இடப்பெயர்ச்சி. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, தற்காலிகமா ஒரு டென்ட் மாதிரி ஏற்படுத்திட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சதன் இந்தியாவை பொறுத்தளவு இடைக்கற்காலத்திலேயே செட்டில் ஆயிட்டானுங்க. நிலையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறைக்கு மனிதன் வந்து உள்ள போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பளபளப்பான கருவிகள் அதிகம் இருந்தது. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி நியோலித்திக் ரெவல்யூஷன் சொல்லக்கூடியத கார்டன் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. நியோலித்திக் காலத்தை சேர்ந்த இடங்கள் சங்கனஹள்ளு, பெல்லாரி, பிரம்மகிரி மலைகள், தஜோலி ஹேடிங், அதாவது அசாம், பர்சாவும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் புதிய கற்கால தலங்கள் வந்து கிடைக்குது. சரிங்களா? சோ விவசாயம் மற்றும் குடியேறிய வாழ்க்கைக்கான ஆதாரங்களாக கிடைக்கிறது. காஷ்மீர்லயும் தமிழகத்திலையும் சாம்பல் மேடுகள் கிடைக்குது. எல்லாருக்கும் புதிய கற்காலம் நடந்துட்டு இருக்குன்னா இங்க மெகாலித்திக் பெருங்கற்காலம், சாம்பல் மேடுகள் காலம் சொல்லக்கூடியது ஆரம்பிச்சாச்சு. இந்த பெருங்கற்காலம்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புதைக்குழிகளுக்கு மேலே மனித வடிவத்தின் உருவங்கள் பொதித்த கற்களை வச்சிருப்பாங்க. ஒருவர் வந்து ஈமச்சடங்கு பண்ணதுக்கு அப்புறம், புதைத்ததற்கு அப்புறம் அவர் நினைவாக ஒரு கல்லை வச்சுட்டு அவர் பேரையோ அல்லது ஒரு உருவத்தையோ வந்து செதுக்கியிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதுல தமிழகத்துல முதல் பெருங்கற்காலம் எழுத்துக்களோடையே கிடைக்குது. எங்க கிடைச்சிச்சுன்னு தெரியுங்களா? ஒரு முக்கிய பெருங்கற்கால தலம். நடுகற்கள் சொல்லக்கூடியது.
எக்ஸாக்ட்லி ஆதிச்சநல்லூர்ல தாங்க கிடைச்சிச்சு. சரிங்களா? சரியான விடைன்னு சொல்லக்கூடியது ஆதிச்சநல்லூர் தான். ஆதிச்சநல்லூர்ல கிடைக்குது. சோ அதியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதன் அல்லது அதியன் சொல்லிட்டு ஒரு பெயரோட வந்து அந்த இது ஒரு பிராமி எழுத்துக்கள் கிடைச்சதா சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கு பெயரை கூட குறிப்பிட்டு ஒருத்தரை ஈமச்சடங்கு பண்ணியிருக்கோன்றது அந்த காலத்திலேயே வந்து தொடங்கியாச்சுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? மெகாலித்திக் லார்ஜ் ஸ்டோன்ஸ் கல்ச்சர் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடக்கம் செய்யும் முறைகள் தொடங்கப்பட்ட காலகட்டம் மெகாலித்திக் காலகட்டம். தமிழ்ல பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி குறிப்பாக தென்னிந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல இது அடையாளம் காணப்பட்டது. நார்த் இந்தியாவை பொறுத்தளவு காஷ்மீர்ல இதே மாதிரி காஷ்மீர் பகுதிகளில் இதே மாதிரி தொழில் தலங்கள் அதிகமா கிடைக்குது. சரிங்களா? சோ அயனேஜ் இன் சவுத் இந்தியா இந்த காலகட்டத்திலேயே அயனேஜும் தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இரும்பு ஆதாரங்கள் இரும்பு பொருட்கள் அதிகமா கிடைக்க ஆரம்பிச்ச காலகட்டம் இந்த பெருங்கற்கால காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அது 1200 இருந்து 300 பிசிஇயா இருக்கலாம். சோ மக்களோட வாழ்க்கை முறை மாறியதுல இருந்து இந்த ஒரு காலகட்டத்துல அதிகப்படியா இரும்பு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நார்த் இந்தியாலயும் இதே காலகட்டம் வேத காலகட்டம் இரும்பு காலமா மாறுச்சு. ஆனா சவுத் இந்தியால பிரிடாமினண்டா இரும்பு வந்து ரொம்ப ஏர்லியராவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? கருப்பு சிவப்பு பொருட்கள் கிமு 1000 மற்றும் 700க்கு இடையில் கண்டுபிடிக்கப்பட்டது. C14 தேதிகள் மூலம் மெகாலித்திக் கலாச்சாரம் 1000 பிசில இருந்து 1 அதாவது முதல் வருடம் பிசி வரைக்கும் இருக்கக்கூடிய காலமாக இருக்கணும்னு சொல்றாங்க. வி.டி. கிருஷ்ணசாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தென்னிந்திய மெகாலித்துகளை வகைப்படுத்தி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரான்னு சொல்லக்கூடிய இடங்களாக வகைப்படுத்துறாரு. 40க்கும் மேற்பட்ட வகைகள் வந்து கிடைக்கிறதா சொல்றாங்க. மெகாலித்துனா எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல எல்லாம் புதைக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வகைப்படுத்தியவர் கிருஷ்ணசாமி அவர்கள். என்ன முறையில புதைச்சிருக்காங்க, என்ன மாதிரி வந்து கலாச்சாரம் அது இருந்திருக்குன்னு சொல்லி வகைப்படுத்துறாரு. சோ அப்படி வகைப்படுத்தும் பொழுது பிரம்மகிரி, சந்திரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மார்ட்டிமர் வீலர் என்ன பண்றாரு அப்படின்னா முதல் முறை மெகாலித் அப்படின்ற கலாச்சாரம் இருக்குது, அது ஒரு தனிப்பட்ட கலாச்சாரமா இருக்குன்னு சொல்லி வரலாற்று புத்தகங்கள்ல பெருங்கற்காலம் சேர்ப்பதற்கான அடிப்படையை ஏற்படுத்தினார். யாரு? மார்ட்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா? சோ இவரோட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் சிந்து சமவெளி நாகரிகத்துல. நம்ம அந்த ஒரு டைட்டில் பார்க்கும்போது பார்க்கலாம். சோ மார்ட்டிமர் வீலர் என்ன பண்றாரு அப்படின்னா மெகாலித்திக் பெருங்கற்காலத்தை பத்தி அதிகப்படியான ஆராய்ச்சி பண்றாரு. தனியா அதை வந்து பர்டிகுலரா புத்தகங்கள்ல சேர்க்கிற அளவுக்கு ஆராய்ச்சிகள் வந்து ரொம்ப வலுவடைந்ததாக இருக்கு. அலெக்சாண்டர் ரீ அப்படின்னு சொல்லக்கூடியவர் எக்ஸ்கவேட்டிங் மெகாலித்ஸ் இன் சவுத் இந்தியா. மார்ட்டிமர் வீலரை தொடர்ந்து அலெக்சாண்டர் ரீ அதிகப்படியான இந்த மெகாலித்ஸை கண்டுபிடிக்கிறாரு. பிரம்மகிரி, சந்திரவள்ளியில கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னாடி தென்னிந்தியா முழுக்க கண்டுபிடிக்கப்படுது. ஆந்திர பிரதேசத்துல மானுடவியல் புதைக்கிளி அல்லது திருப்பதி மாவட்டத்துல வந்து இந்த மாதிரி புதைக்குழிகள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. மகாராஷ்டிரால நாக்பூர்ல கிடைக்குது. தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர், சனூர், கொடுமணல், பெரும்பயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து கிடைக்குது. சரிங்களா? சோ இதெல்லாம் ஃபேமஸ் மெகாலித்திக் சைட்ஸ். ஜார்க்கண்ட் மற்றும் சரைக்கலா அப்படின்ற இடத்துல உத்தரகண்ட் மாநிலத்திலையும் கிடைக்குது. கோல்டுவா அப்படின்னு சொல்லக்கூடிய பெலன் பள்ளத்தாக்குல வந்து கிடைக்குது. சரிங்களா? சோ அதே மாதிரி கேரளாவுல திருச்சூர், குன்னத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லயும், காஷ்மீர்ல பர்சாவும் பிரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லயும் கிடைக்குது. பர்சாவும் அந்த அண்டர் கிரவுண்ட் ஹவுசஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நியோலித்திக் பீரியட்ல, அந்த ஹவுசஸோடயே கிடைக்குது. கர்நாடகாவில் மஸ்கி, ஹள்ளூர், சந்திரவள்ளியும், ஆந்திராவில் நாகார்ஜுன கொண்டா, ஜூனபானி, மஜூஜாரி, காபான்னு சொல்லக்கூடியது மத்திய பிரதேசங்கள்லயும் கிடைக்குது. முக்கியமான தளங்கள் எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லி மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்கலாம். சோ இதெல்லாம் வந்து படிக்கணுமான்னு சொல்லி கொஸ்டின் வரலாம். இவ்வளவு பேர்கள் ஏன் படிக்கணும்னு சிம்பிளா ஒரு 4 பிளேசஸ கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்டை சார்ந்ததுன்னு சொல்லி மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்பாங்க. சோ ஸ்டேட் வைஸ் எந்தெந்த தளங்கள் வந்து முக்கியமானதுன்றது மட்டும்தான் இங்க கொடுத்துருக்கு. அதனால பார்த்துக்கோங்க. சரிங்களா? சோ மெகாலித்திக் சைட்ஸ் பெருமளவு தமிழகத்துல இருக்கக்கூடிய மெகாலித்திக் சைட்ஸ் எல்லாம் அந்த பையம்பள்ளி, ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? எஸ் சார். தேனி மாவட்டம் புலிமான் கொம்பை அதுவும் முக்கியமான இடம். சரிங்களா? இப்ப தமிழ்நாடோட முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாலமங்கலம், கொடுமுடி, புலிமான் கொம்பை தேனியில இருக்கக்கூடியது, பொற்பனை கோட்டை, நாகப்பட்டினம், குத்தாலம், தஞ்சாவூர், அதே மாதிரி மென்ஹீர் சொல்லக்கூடியது.
மென்ஹிர் அப்படின்னா ஒற்றைக்கல் நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு, தேனி, நரசிங்கம்பட்டியில கிடைக்குது. டால்மென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அது ஒரு வகையான நடுகள். இதெல்லாம் வகை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கூவத்தூர், வீரராகவபுரம், நெற்குணம்பட்டு, கிளையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல கிடைக்குது. சரிங்களா? இந்த நடுகளோட வகைகள் தான் இப்ப பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி சில தொல்லியல் தலங்கள் பத்தி. கொடுமணல் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்ல கொடுமணம் அப்படின்னு சொல்றாங்க. சங்க இலக்கியங்கள்ல கொடுமணம் சொல்லி குறிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்துல காவிரியின் துணை நதியான நொய்யல் ஆற்றுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொல்லியல் தலம். வடகரையில அமைந்துள்ள ஒரு கிராமம். முசிறி துறைமுகத்தை கோரமண்டல் கடற்கரையில் உள்ள காவிரி பூம்பட்டினம் சொல்லக்கூடியதோட இணைத்ததுன்னு சொல்றாங்க. சோ இந்த துணை நதி மூலமாக புகார் நகரத்தையும் முசிறி துறைமுகத்தையும் இணைத்ததாம். கேரளால இருக்கு முசிறி துறைமுகம். சரிங்களா? சோ இங்க இருந்து அப்படியே கேரளால இருக்கக்கூடிய துறைமுகத்தை இணைத்தது அப்படின்னு சொல்றாங்க. ரொமானிய கலைப்பொருட்கள், இரும்பு உருக்கும் ஆலைகள், மணிகள், ஷெல் வளையல்கள்லாம் அதிகமா கிடைக்குது. ஏன்னா முசிறி துறைமுகம் ரொமானிய ட்ரேடுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகம். சோ இது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல ரொமானியர்களோட ட்ரேட் பத்தியே தனியா ஒரு டாபிக் படிப்போம். சோ அப்ப முசிறி துறைமுகம் ரொம்ப முக்கியமானது. அங்க கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் மாதிரியே ரொமானிய கலைப்பொருட்கள் அதிகமா கொடுமணல்ல கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, ரொமானிய வெள்ளி நாணயங்களும் தங்கம் மற்றும் வெள்ளி சுருள்கள் போன்றவையும் இங்க கிடைச்சதா சொல்றாங்க. சரிங்களா? சோ சிங்கத்தின் வெண்கல சிலை, இரும்பு உருக்கும் உலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுமணல்ல அதிகமாக கிடைச்சது. சோ புகாரையும் முசிறியையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம், நதியில நொய்யல் ஆற்றோட கரையில இருக்கக்கூடிய இடம், ரொமானிய ட்ரேடுக்கு பெயர் பெற்ற இடம்னா அது கொடுமணல். கீழடி. கீழடின்னு சொல்லக்கூடியது கற்காலத்தை சார்ந்ததா? A question for you all. கீழடி கற்காலத்தை சார்ந்த ஒரு தொல்லியல் தலமா? அது வரலாற்று காலம்ங்க. கிமு 600. அதாவது 6ஆம் நூற்றாண்டுனா 600 கிமு தான். 600 கிமுனா அங்க புத்தர் பிறந்துட்டாரு. சரிங்களா? புத்தர் பிறந்த காலகட்டம். அதாவது வேத காலம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய கலாச்சாரங்கள், பெரிய எம்பையர்ஸ் எல்லாம் தொடங்கி புத்தர் பிறந்த காலகட்டம். இங்க சவுத் இந்தியால கீழடின்னு சொல்லக்கூடிய ஒரு நாகரிகம் இருந்திருக்கு. சோ இது முழுக்க முழுக்க வரலாற்று காலம். பிராமி எழுத்துக்கள் அதிகமாவே கிடைக்குது. அந்த இடத்துல வாழ்ந்தவர்களோட அந்த ஒரு வரலாறு, பெயர்கள் அப்படின்றதெல்லாம் கிடைக்குது. சரிங்களா? வரலாற்று காலம். சங்க காலத்தோட இதை தொடர்பு படுத்துறாங்க. எந்த காலம் கேட்டா சங்க காலம். ஆக்சுவலா சங்க காலம் நடந்தப்ப நிறைய நகரங்கள்லாம் இருந்ததுன்னு சங்க இலக்கியத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படியே மேம்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில தமிழன் வாழ்ந்துட்டு இருந்தான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு பல பேர் பேசுறதை கேட்டிருப்பீங்க. அதுக்கு முக்கியமான ஆதாரம் இந்த கீழடி. இன்னொரு விஷயம் என்னன்னா, சங்க காலம்னா அது 3rd செஞ்சுரி, அதாவது 300 பிசியில இருந்து அது 300 ஏடி வரதான் இருக்கணும். அதுக்கு மேல இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3ஆம் நூற்றாண்டு பிசியில இருந்து 3ஆம் நூற்றாண்டு ஏடி வரை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டு காலம் சங்க காலம் இருக்கலாம். அதுக்கு மேல அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொன்னப்ப கீழடியோட ஆதாரங்கள் அதை இன்னும் 300 வருடங்கள் முன்னோக்கி எடுத்து செல்லுது. வெறும் 300 பிசி கிடையாது தம்பி. 600 பிசில இருந்து நாங்க தமிழ் எழுத்து முறைய ஒரு நாகரிகமா பெரிய ஒரு நகர வாழ்க்கையில வந்து தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றையே 300 ஆண்டுகள் முன்னெடுத்து சென்ற ஆதாரம் கீழடியில கிடைக்குது. அதனாலதான் கீழடி கீழடின்னு ஏன் அதிகமா பேசுறாங்கன்னா வரலாற்றையே மாற்றி அமைச்சாச்சு. சோ தமிழர் நாகரிகம் அவ்வளவு பெருசால இல்ல, 300கள்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா புத்தர்லாம் பிறந்து 600கள்லயே தொடங்கியாச்சு. இங்க சாதாரண ஒரு நகரம், ஒரு ஆற்றங்கரையில இருந்த ஒரு நகரம் கிமு 600கள்ல முழுமையாக அந்த ஒரு கிணறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்ட்ரக்சர்டா அந்த வட்ட கிணறுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் ரெடி பண்ணி, அதே மாதிரி ஒரு டைல்டு ஹவுசஸ் மாதிரி வீடுகள் எல்லாம் செங்கற்களால டைல்ஸால அதுவும் பைப் லைன் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. சுடுமண்ணாலேயே பைப் லைன் சொல்லக்கூடியது மட்பாண்டங்கள்லயே பைப்பு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சிந்து சமவெளியில கூட அது கிடையாது.
இங்க கீழடியில அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழனோட நாகரிகம் எவ்வளவு பெருசா வந்து ஹையா இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஆதாரம் இந்த கீழடி. அதனாலதான் கீழடியை இன்னும் நம்மளோட பெருமையா பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம், மதுரையில இருந்து 12 கிலோமீட்டர். ஸோ 2 டிஸ்ட்ரிக்டும் பக்கத்துல இருக்கிற மாதிரி சிவகங்கை கம்ப்ளீட்டா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடியது. எபிகிராபிஸ்ட் வி வேதாச்சலம் அவர்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட கால பகுதியில அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட எச்சங்களை தேதியிடுறாரு. சரிங்களா? சோ 2015 அமர்நாத் கிருஷ்ணன் அவரோட குழு, அந்த குழு தான் அகழ ஆய்வு வந்து தொடங்குறாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட தகவல்கள் நிறைய கண்டுபிடிக்கப்படுது. இலக்கியத்தின் முன்னோடியான பெருமாநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய நகரமாக இது இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம இப்ப கீழடின்னு சொல்றோம், அந்த காலத்துல பெருமாநல்லூர்னு சொல்லியிருக்கலாம்னு சொல்றாங்க. சங்க இலக்கியத்துல எல்லாம் சொல்லப்படுற பெருமாநல்லூர் தான் இந்த ஊருன்னு சொல்லப்படுது. சுடப்பட்ட செங்கற்களின் பயன்பாடு கட்டிட வளாகத்தின் அளவு, விளக்கு அல்லது ஓவியம் வரைவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. அண்ட் அதே மாதிரி நடுகற்கள் அடுத்தது வந்தோம் அப்படின்னா நடுகற்கள். ஸோ கீழடியோட பிக்சர்ஸ் நான் நாளைக்கு உங்களுக்கு ஷோ பண்றேன். அதாவது பைப் லைன்ஸே இருக்கும். மட்பாண்டங்கள்லயே பைப் லைன் ரெடி பண்ணவங்க வந்துட்டு அந்த ஒரு காலகட்டத்துல வாழ்ந்திருக்காங்க. கழிவு நீர்லாம் வெளியேற்ற ஒரு பைப் லைன் மாதிரி மட்பாண்டங்கள்லயே செட் பண்ணி ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் அது. சரிங்களா? நான் கமிங் டு த சோர்சஸ் ஆஃப் மெகாலித்திக்ஸ். பர்சாவும் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த பரியல் பிட் ஹவுசஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய வீடுகளாக உருவாக்கப்பட்டவை. அதே மாதிரி இந்த மாதிரி கற்கள் ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல அடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த இடத்துல யாரையோ புதைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பெருங்கற்காலத்தோட நாகரிகம் அங்க இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுல இந்த மாதிரி 4 கற்களை வச்சு மேல ஒரு படுக்கைகள் வச்சாங்க அப்படின்னா அதுதான் டால்மென் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மென்ஹிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகைப்பாடு. ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு அந்த நடுகள் முறைக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. சரிங்களா? என்ன மாதிரி பெயர்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். We will see this. பெருங்கற்கால புதைக்கப்பட்ட வடிவங்கள், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. முதல்ல கல் வட்டங்கள் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ரொம்ப சிம்பிள் ஆனதும் கூட. சரிங்களா? ராதிகா மேம், எஸ், இப்பயும் கண்டினியூஸா வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா முக்கியமான தலங்கள் சொல்லி நம்ம சொல்ற இடங்கள்ல ஃபுல்லா இப்பயும் அதற்கு அருகில வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. சரிங்களா? சோ எஸ், கண்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கும். கமிங் டு திஸ் பரியல் பேட்டர்ன்ஸ். மெகாலித்திக்ல ரொம்ப சிம்பிளானது இந்த ஸ்டோன் சர்க்கிள்ஸ் தான். கற்களை வந்து ஒரு மாதிரி அமைப்பா வந்து வட்டமா அடுக்கி வச்சிருப்பாங்க. இத குரோம்லெக்ஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல குரோம்லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது முறை டால்மென். 2 அல்லது 3 கற்களுக்கு மேல ஒரு படுக்கைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இத டால்மென் சொல்லுவாங்க. கீழே ஒரு அறையை போன்ற ஒரு இடத்தை வந்து உருவாக்கி அதற்கு கீழே ஒருவரை ஈமச்சடங்குகள் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சோ கல்லறை அல்லது புதைக்குழி இதற்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு கேப்ஸ்டோன் பாணி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே ஒரு பெரிய ஒரு கல்லை வந்து அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. சோ அதற்கு கீழே ஒருத்தரை வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஒற்றை கற்கள் ஆனா கிடைமட்டமாக வைக்கப்படும். அது வந்து கேப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே மாதிரி தாளிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காலத்திலேயே இந்த மாதிரி தாளிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாதாரண தாளிலாம் கிடையாது, வெறும் மண்பானை கிடையாது, கால்கள் வைக்கப்பட்ட ஒரு சவப்பெட்டி போன்ற ஒரு அமைப்புடைய தாளிகள். சிவப்பு கருப்பு பாத்திரங்கள், கால்கள் வைக்கப்பட்ட அந்த தாளிகள் கிடைக்குது. இரும்பு உட்பட ஆபரணங்களுடன் மனிதர்கள் புதைக்கப்பட்டிருக்காங்க. இந்த தாலியோட பெயர் சர்கோபாகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ சர்கோபாகஸ் இன்னும் தமிழ்நாட்டுல இதெல்லாம் மியூசியத்துல இருக்கு, ஆதாரமாவே வச்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா இறந்தவர்களுக்கு பெரும் மரியாதை செலுத்தும் விதமாக சவப்பெட்டி மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க மண்பாண்டத்திலேயே. சரிங்களா? சோ இதெல்லாம் தாளிகள் முறைன்னு சொல்லுவாங்க. சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒற்றைக்கல். மென்ஹீர் அப்படின்னு சொல்லக்கூடியது மோனோலித். சாரி, சோ மோனோலித்ன்னு சொல்லக்கூடியதுதான் மென்ஹீர். சரிங்களா? மோனோலித் ஒற்றைக்கல் அல்லது நடுகள் சொல்லக்கூடியது. சிஸ்ட்ன்னு சொல்லக்கூடியது பூமிக்கு அடியில ஒரு அறை உருவானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது. சோ இது டால்மென் வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி உருவாக்கப்பட்டதான் இந்த சிஸ்ட்ன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சிறிய கல்லால் கட்டப்பட்ட சவப்பெட்டி போன்ற பெட்டி கட்டமைப்பில் டால்மென்களை போன்றது, ஆனால் நிலத்துக்கு அடியில இருக்கக்கூடியது, அறைகளோட இருக்கக்கூடியது இந்த சிஸ்ட் பரியல் சொல்லுவாங்க. அது மேலேயும் ஒரு பெரிய கல்லை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இறந்தவர்களை வச்சுட்டு
மேல ஒரு பெரிய கல்லை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மோனோலித்துன்னு சொல்லக்கூடியது இறந்தவர்களை புதைத்த இடத்தில் ஒரு பெரிய நடுகல்ல வந்து நட்டு வச்சிருப்பாங்க. முந்தைய காலத்தில் அமைக்கப்பட்ட ஒற்றை நிற்கும் கல்லாக கருதப்படுவது இந்த மென்ஹிர் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுகள். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பரியல் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி பரியல் தான் ஆதிச்சநல்லூர்ல கிடைக்குது. சோ இந்த மெகாலித்தோட முக்கியமான ஆதாரம் ஆதிச்சநல்லூர்ல கிடைக்கிறதா சொல்றாங்க. மெகாலித்திக் தலம் இந்தியாவுல முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தலம் எதுனா ஆதிச்சநல்லூர் தான். ஸோ டாக்டர் ஜாகோர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எக்ஸாம்ஸ்ல இந்த பெயர் குறைந்தது ஒரு 3ல இருந்து 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சியா கூட ஆகட்டும். ஜாகோர் அப்படின்ற பேரு ஆதிச்சநல்லூர் பற்றிய தகவல்கள் 4 முறைக்கு மேல கேட்டிருக்காங்க. பாஸ்ட் இயர்ல நான் சொல்றேன், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆதிச்சநல்லூர்னா ஜாகோர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ரீ அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1902ல விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டார். 1876ல ஜாகோர் கண்டுபிடிக்கிறாரு. விரிவான ஆய்வுகள் சொல்லக்கூடியது 1902ல வந்து மேற்கொள்ளப்படுது. அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியில வந்து நெல் சாகுபடிக்கான சான்றுகள் கிடைத்துள்ளது. கருப்பு மற்றும் சிவப்பு தாளிகள், இரும்பு, தாமிரம், தங்கம், வெண்கலம் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான மெட்டல்ஸும் கிடைக்குது. இதுல இருக்கிறதுலே பெஸ்டான ஒரு விஷயம் என்னன்னா முருகன் கடவுள் வழிபாடு. ஒரு இரும்பு வேலும் வெண்கல கோழி உருவமும் கண்டுபிடிக்கப்படுது. சோ கடவுள் வழிபாடு அப்பயே தமிழ் கடவுள் முருகனை வழிபட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் கிடைக்குது. சரிங்களா? ஆதிச்சநல்லூரோட ஆதாரங்கள் சொல்லக்கூடியது தாளிகள், கால்கள் கொண்ட தாளிகள் ஆகட்டும், மட்பாண்டங்கள் ஆகட்டும், அதே மாதிரி மதர் காடஸ் பெண் தெய்வத்தோட உருவம் ஆகட்டும், இந்த மாதிரி கண்டினியூஸா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, எக்ஸ்கவேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. Now coming to the questions. True or false question. சரிங்களா? ஸோ சில கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், TRF அப்படின்றது மட்டும் டைப் பண்ணா போதும். சரிங்களா? கற்கால மனிதன் குகைகளில் வாழ்ந்து பிளீஸ்டோசின் யுகத்தின் பிற்பகுதியில் குடியேறிய வாழ்க்கையை தொடங்கினான். கற்கால மனிதன் குகைகளில் வாழ்ந்து பிளீஸ்டோசின் யுகத்தின் பிற்பகுதியில் குடியேறிய வாழ்க்கையை தொடங்கினான். True or false? First one. Yes. ட்ரூ. குகைகள்ல வாழ்ந்தாச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? முதல்ல இந்த குகைகள் கொடுக்காம இந்த இடத்துல குடியேறிய வாழ்க்கையை வாழ்ந்தான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இது ஃபால்ஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இது ஃபால்ஸ்ன்னு ஆயிடும். குகைகள் அப்படின்னு கொடுத்தனால குகைகள்ல வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் நிறையவே கிடைக்கும். மேல் பழங்கற்காலத்துல இருந்து இந்த பிம்பெட்கா எல்லாமே நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? இந்த பிம்பெட்கா மேல் பழங்கற்காலம் சொன்னாலே அது பிளீஸ்டோசினோட கடைசி காலகட்டம். ஸோ அதனால இது ட்ரூ தான். சரிங்களா? குகைகள் கொடுத்ததுனால இது ட்ரூ ஆகுது. ஒருவேளை குகைகள் கொடுக்காட்டினா ஃபால்ஸ். அடுத்தது, பிம்பெட்கா குகை தங்குமிடங்களை பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கார்லைல் கண்டுபிடித்தார். இரண்டாம் கேள்வி, பிம்பெட்கா குகை தங்குமிடங்களை பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கார்லைல் கண்டுபிடித்தார். ஃபால்ஸுங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? யார் கண்டுபிடிச்சா தெரியுங்களா? பெயர் ஞாபகம் இருக்குங்களா? எக்ஸாக்ட்லி, விஷ்ணுதர் வக்காங்கர். விஷ்ணுதர் வக்காங்கர் சொல்லக்கூடியவர் தான் பிம்பெட்கா குகைகளை கண்டுபிடிக்கிறாரு 1957ல. ரொம்ப பிற்கால கட்டம். இந்திய மனுஷன் தான் கண்டுபிடிச்சாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபால்ஸ் இது. சரிங்களா? அடுத்தது, ஆதிச்சநல்லூர் முதலில் அலெக்சாண்டர் ரீ என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆதிச்சநல்லூர் முதலில்
அலெக்சாண்டர் ரீ என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிச்சவர் யாருன்னு சொல்லியும் நீங்க சொல்லலாம். யூ கேன் டைப் த கரெக்ட் ஆன்சர் டு. எஸ், ஜாகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா? சோ அலெக்சாண்டர் ரீ கிடையாது. சோ இது ஃபால்ஸ். பெருங்கற்காலத்தை தனி வரலாற்று காலமாக அறிமுகப்படுத்தியவர் சர் மார்ட்டிமர் வீலர். தனி வரலாற்று காலமாக உருவாகிறதற்கு அடிப்படை காரணமானவர் மார்ட்டிமர் வீலர். கொஸ்டின் நம்பர் 4. எக்ஸாக்ட்லி ரைட், ட்ரூ. அவரால் தான் வந்து தனியா பெருங்கற்காலம்னு ஒரு சாப்டரே வந்து ஹிஸ்டரியில சேர்க்கிறாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் செஞ்சவர். ஆதிச்சநல்லூரில் முதலில் யார் கண்டறிந்தார்? Just give me a minute. I'll be back in a minute. Yes, coming to the correct answer. Thank you for waiting. டாக்டர் ஜாகர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சரியான விடை. சரிங்களா? சமீபத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டறியப்பட்ட தொல்பொருள் தளம் எது? தமிழ் பிராமி எழுத்துக்கள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் தளம் எது? எக்ஸாக்ட்லி ரைட், கீழடி. சரிங்களா? கீழடியின் காலப்பகுதி என்ன? 6 முதல் 3ஆம் நூற்றாண்டு, 3 முதல் 3ஆம் நூற்றாண்டு, 4 முதல் 2ஆம் நூற்றாண்டு. சூப்பர்ங்க. எஸ், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 6ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரை. சரிங்களா? தமிழ்நாட்டில் ரோமன் நாணயங்கள் மற்றும் பொருட்கள் கண்டறியப்பட்ட தொல்லியல் தளம் எது? 2 ஆப்ஷன் கரெக்ட். இதுல 2 ஆப்ஷன் கரெக்ட். ஒன்னே ஒண்ணு மட்டும் கிடையாது, 2 ஆப்ஷன் கரெக்ட். இதோட ஒரு சின்ன PDF வந்து ஒரு டேபிளோட நான் ஆட் பண்றேன். முக்கிய தொல்லியல் தளங்கள், தமிழகத்துல இருக்கக்கூடிய தளங்கள், ஒரு டேப்லர் காலம் அண்ட் இன்ஃபர்மேஷனோட இருக்கும். கொஞ்சம் அது கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏ அண்ட் டி, அரிக்கமேடு, ரோமன் லேம்ப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஒரு பொண்ணு கூட கையில வந்து விளக்கு பிடிச்ச மாதிரி எல்லா கோயில்கள்லையும் பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு பெண் விளக்கு வச்சிருக்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதாரம் ரோமானிய கலையோட ஒரு ஆதாரம். சரிங்களா? அரிக்கமேடுல வந்து ரோமன் லேம்ப் கிடைச்சிருக்கு, கொடுமணல்ல வந்து நாணயங்கள் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம். சரிங்களா? சோ ரொமானிய நாணயங்கள் அண்ட் பொருட்கள்னு கேட்டிருக்காங்க. சோ ஏ அண்ட் டி. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா லெவலாய்ஸ் நுட்பம் சொல்லக்கூடியது கற்கருவிகள் செய்வதில் முக்கியமான முறையாக கருதப்படக்கூடியது. சரிங்களா? அது ஆன்சர் நானே சொல்லிடுறேன், பிகாஸ் வி வில் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர். இதுவும் ரிப்பீட்டடா கேட்குறாங்க. ஆதிச்சநல்லூர் எந்த இடத்துல இருக்கு, யார் கண்டுபிடிச்சாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். சூப்பர்ங்க. எஸ், தூத்துக்குடி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியானது, தூத்துக்குடி. இதுல இன்னொரு ஒரு கொஸ்டின் நானா ஓனா கேட்கிறேன். C14 அரை ஆண்டு காலம் எவ்வளவு? C14 அரை ஆண்டு காலம், அதாவது 50% கால ஆண்டு எவ்வளவு? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும்.
சூப்பங்க, வெரி நைஸ். 5730. சரிங்களா? அதான் அரை ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் கம்மிங் டு சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ டக்கு டக்குன்னு வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயங்களா தான் இருக்கும். ஏன்னா இது பரிச்சயப்பட்ட ஒரு டாபிக்கா இருக்கும். திரும்ப திரும்ப நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப வந்து டீடைல்டா போறதை விட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். நீங்க இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள் அதிகமா பார்ப்போம். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3300ல இருந்து 1300 வரை இருக்கக்கூடிய காலகட்டமா சொல்றாங்க. பொதுவாக 3250ல இருந்து 1750 கருதப்படுது. ஸ்கூல் புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த வருடம் தான் கொடுத்திருக்காங்க, ஸ்கூல் புக்கை பொறுத்தளவு. சோ உங்களுக்கு ஆப்ஷன்ல எந்த வருடம் கொடுக்குறாங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் ஸ்கூல் புக்கை நம்ம ஆதாரமா கொடுக்கலாம். அதனால 3300கள்ல இருந்து 1300. மற்ற வரலாற்று புத்தகங்கள் எல்லாம் 3250ல இருந்து 1750 வரன்னு சொல்றாங்க. இதுல மேச்சர் ஹரப்பன் சொல்லிட்டு ஒரு காலகட்டம் இருக்கு. அதாவது உச்ச நிலையை அடர்ந்த காலகட்டம். அந்த பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் உருவாச்சு இல்லைங்களா? பெரிய கட்டுமானங்களோட உருவான காலகட்டம் எதுனா முதிர்ந்த காலகட்டம் சொல்லக்கூடியது. ஸோ இந்த மேச்சர் ஹரப்பன் சொல்லக்கூடியது 2600ல இருந்து 1900 BCE. இந்த ஒரு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் தான். இந்த 500 ஆண்டுகள் தான் அது உச்ச நிலையை அடைந்ததுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டீக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 3300கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராம வாழ்க்கை முறையில இருந்து நகர வாழ்க்கை முறை மிகப்பெரிய உச்சபட்ச வாழ்க்கை முறையை அடைந்து 500 ஆண்டுகள் நிலைத்திருந்தது. 1900ல இருந்து வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்றாங்க. இந்த 1900 சொல்லக்கூடியது வீழ்ச்சி தொடங்கிய வருடமாக கருதப்படுது. சரிங்களா? அந்த ஒரு நூற்றாண்டுல இருந்து தான் வீழ்ச்சி தொடங்கி இருக்கணும்னு சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் தான் சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வளர்ச்சி காலகட்டம், பின்னாடி வீழ்ச்சி காலகட்டம். ஆனா நம்ம படிக்கிறதுலாம் 2000 வருஷம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்தாங்க. 2000 வருஷம் நகர நாகரிகம் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். 500 ஆண்டுகள் உச்சபட்ச நகர நாகரிகம். 500 ஆண்டுகள் வளர்ச்சி, 500 ஆண்டுகள் வீழ்ச்சியாக இருந்தது. சரிங்களா? சோ அந்த டிஃபரன்சஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நாகரிகம்னா ஒரு மேம்பட்ட வாழ்க்கை முறை. ஒரு நகர்ப்புற குடியிருப்புகள்ல திருந்திய பழக்க வழக்கங்களோட இருக்கக்கூடியதுதான் நாகரிகம் சொல்லுவாங்க. அதாவது கலாச்சார ரீதியாக மேம்பட்ட மனித சமூகம் வாழ்ந்த இடம், விவசாயம், வர்த்தகம் வளர்ச்சி பெற்ற காலகட்டம் நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பல்வேறு தொழில்கள் இருக்கும். ஒரே ஒரு தொழில் வெறும் விவசாயம் மட்டும் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. கலை கலாச்சாரத்தை சார்ந்த பல்வேறு தொழில்கள் இருக்கக்கூடிய இடம் நாகரிகமாக அறியப்படுது. அப்படி ஒரு இடம் தான் இந்த ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ now coming to early civilization, மொத்தமா உலகத்துல 4 முக்கிய சிவிலைசேஷன் இருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? ஆதி காலகட்டத்துல அந்த சால்கோலித்திக் பீரியட் இருக்கு இல்லைங்களா, செப்பு காலகட்டம். அதுல முக்கியமா 4 சிவிலைசேஷன் இருக்கு. மெசபடோமியா, எகிப்து, சிந்து சமவெளி, சீன நாகரிகம் சொல்லக்கூடியது. இருக்கிறதுலே யங்கஸ்ட் சீன நாகரிகம் தான். சரிங்களா? சோ மெசபடோமியா இருக்கிறதுலே ரொம்ப எல்டஸ்ட், அதாவது வயதுல முதிர்ந்த ஒரு நாகரிகம் மெசபடோமியா தான். அதுதான் முதல்ல உருவாச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல எகிப்து உருவாகுது, சிந்து சமவெளி, அப்புறம் சைனீஸ் நாகரிகம். ஒவ்வொரு நாகரிகமும் ஆற்றங்கரைகள்ல மட்டும்தான் உருவாச்சு. காரணம் விவசாயம். விவசாயம் பண்ணணும்னா ஆற்று தண்ணி வேணும் இல்லைங்களா? சோ ஆற்றங்கரைகள்ல தான் அதிகப்படியாக நாகரிகங்கள் உருவாச்சு. இந்த மெசபடோமியா ஈராக்கிய பகுதிகளில் இப்போது இருக்கக்கூடிய டைக்ரிஸ் மற்றும் யூஃபரட் நதியோட கரைகள்ல உருவாச்சு. நைல் நதி கரையில எகிப்து நாகரிகம் உருவாகுது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து மற்றும் அதோட கிளை நதிகள்ல உருவானது. சீன நாகரிகம் வாங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதியோட கரைகள்ல உருவாச்சு. சரிங்களா? இந்த 4 நாகரிகம் தான் முதல்ல உருவான நாகரிகம் சொல்றாங்க. அதே மாதிரி மெசபடோமியா தான் ரொம்ப முற்காலத்துல வாழ்ந்த நாகரிகம். அதனால அந்த நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஏன்னா இங்க இருந்துதான் ஈஜிப்சியன் நாகரிகத்துக்கும் சிந்து சமவெளிக்கும் மக்கள் போயிருக்கணும்னு சொல்றாங்க. இந்த நாகரிகத்தோட அதிகபட்ச அந்த ஒரு வாழ்க்கை முறை சிந்து சமவெளியிலையும் பார்க்கலாம், ஈஜிப்ட்லையும் பார்க்கலாம்னு சொல்லப்படுது. சோ மெசபடோமியா மதர் ஆஃப் ஆல் சிவிலைசேஷன் சொல்லி அழைக்கப்படுவது. சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டரா இங்க இருந்து யாராவது போய் தான் இந்த ஹுவாங்கோ வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாகரிகம் வளர்ந்துருக்கணும்னு சொல்றாங்க. சைனீஸ் சிவிலைசேஷன். சோ சிந்து சமவெளி நாகரிகம் முக்கியமா இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் உருவான ஒரு நாகரிகம். சரிங்களா? முக்கியமான சைட்ஸ் எல்லாம் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு.
எதுக்காக மேப் நம்ம அட்டாச் பண்றோம்னா இந்தியால எந்த சைட் இருக்கு, இந்தியால எந்த சைட் இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோ லோத்தல் சொல்லக்கூடியது குஜராத்ல எந்த ஒரு இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் கூட கேட்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அந்த பிளேஸ் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய்ஸ் கேக்குதுங்களா உங்களுக்கு? ஐம் சாரி. சோ 6 மணிக்கு நம்ம சீரியஸா படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு எவ்வளவு சேட்டை பாருங்க கத்திட்டு இருக்கு வெளியே. ஓகே. சோ கமிங் டு திஸ். சோ சிந்து சமவெளி நாகரிகம் 3500ல இருந்து 1500 வரை. சரிங்களா? சோ இந்தியாவில் ஆரம்ப கால நகர்ப்புற நாகரிகம் வெண்கல காலகட்டத்தை சேர்ந்தது, செப்பு காலகட்டம் கிடையாது. சோ வெண்கல காலகட்டத்தை சேர்ந்தது. சிந்து சமவெளி நாகரிகம் ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த பெயரை வழங்கி இருப்பார். இந்த ஜான் மார்ஷல் சொல்லக்கூடியவர் தான் பெருமளவுல சிந்து சமவெளி, அந்த சமவெளி முழுக்க அது பரவி இருக்கு, அதுக்கு பேரு சிந்து சமவெளின்னு தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னவர். ஜான் மார்ஷலோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். சரிங்களா? சிந்து சமவெளியை பொறுத்தளவு சிந்துவில் இருந்து பரவலாக 5 துணை நதிகள் இருக்கு. 5 துணை நதிகளை சுற்றி இந்த ஒரு நாகரிகம் பரவி இருந்தது. சட்லஜ், ஜீலம், செனாப், ரவி, பியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 துணை நதிகளோட இந்த இடங்கள் எல்லாம் பரவி இருந்ததா சொல்றாங்க. முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தளம் ஹரப்பா. அதனால இது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நதி வரைக்கும் இது பரவி இருந்தனால சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு 3 நதிகளை சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுல சரஸ்வதி நதி இப்ப எங்க இருக்கு தெரியுங்களா? சரஸ்வதி நதி எந்த ஸ்டேட்ல இருக்கு? கங்கை யமுனை நமக்கு தெரியும், ஹிமாலயால தொடங்கி உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம் சொல்லிட்டு அப்படியே பங்களாதேஷ் வரை போகக்கூடிய ஒரு நதிகள். சரஸ்வதி நதி அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கு? அப்படி ஒரு நதியே கிடையாது. ட்ரைடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த நதி முழுவதுமாக மறைந்து விட்டதுன்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல இந்த நதி இருந்திருக்கணும், அந்த நதி வரை இந்த ஒரு நாகரிகம் பரவி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சிந்து, கங்கை, யமுனா, சரஸ்வதி மூன்றும் இணையும் இடம் எதுன்னு தெரியுங்களா? முக்கூடல் சொல்லுவோம் அந்த இடத்த. முக்கூடல் சொல்லுவாங்க. எந்த இடம் தெரியுங்களா? இது வந்து உங்களுக்கு வேத காலத்துல வந்துரும்னு நினைக்கிறேன். பிரயாகை. சூப்பர் தினேஷ் சார். பிரயாகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து சேர்றதா சொல்லுவாங்க. அங்க கங்கை யமுனை தான் ஆக்சுவலா வந்து சேருது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சரஸ்வதி பூமி கடியில இருந்து வந்து இணைந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்புறாங்க. சோ ஒரு புனித தலமாகவே இந்த பிரயாகை இருக்குது. சரிங்களா? நவ் கமிங் பேக் டு திஸ். சரஸ்வதி நதி வரை வந்து பரவி இருந்ததுன்னு சொல்லப்படுது. அதனால சிந்து சரஸ்வதி நாகரிகம். பரப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா முழுக்க பரவி இருக்கு சிந்து நதி கரையில. அதுலயும் ஆப்கானிஸ்தான்ல முண்டிகாக், ஷாத்துகைன்னு சொல்லக்கூடிய 2 இடம் முக்கியமானது. ஷாத்துகை துறைமுக நகரமா இருந்திருக்கு. இந்தியாவுல துறைமுக நகரம் எது தெரியுங்களா? இந்தியாவுல லோத்தல், காளிபங்கன், தோலவிரா இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஆலம்கீர்பூர் வரை இது பரவி இருந்ததா சொல்றாங்க. இந்தியாவுல துறைமுக நகரம் எது? ஆப்கானிஸ்தான்ல ஷாத்துகை துறைமுக நகரம். லோத்தல். எக்ஸாக்ட்லி. சரிங்களா? லோத்தல் சொல்லக்கூடிய நகரம். இந்த மாதிரி துறைமுக நகரங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான்ல எந்த நகரம் இருக்கு, இந்தியாவுல துறைமுக நகரம் எதுன்னு கேட்கலாம். பாகிஸ்தான்ல தான் முக்கியமான தலங்களான ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, ஷாப்புவாலா, கன்வேரிவாலா, கோட் டிஜி, லர்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் ஃபுல்லா இருக்கு. ஜம்முல மாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து மகாராஷ்டிரால டைமதாபாத் வரை பரவி இருந்ததாக சொல்றாங்க. எல்லைகள் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த எக்ஸ்டென்ட்னு சொல்லக்கூடியதை சொல்றாங்க. சோ நார்த்ல மாண்ட்லா அப்படின்னு சொல்லக்கூடிய காஷ்மீர் பகுதியில இருந்து சவுத்துல மகாராஷ்டிரா வரை பரவி இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஈஸ்ட் பகுதி ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வெஸ்ட் பக்கம் சுக்தா ஜெண்டார் வரை பரவி இருந்தது. இதுவும் ஒரு முறை டிஆர்பில ஒரு கேள்வியில கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ எந்த வரைக்கும், எந்த இடம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட இடம் வந்து ஆலம்கீர்பூர் பத்தி ஒரு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா?
ஸோ அதனால இந்த எக்ஸ்டென்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பளவு அதோட எல்லை நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கக்கூடியது தான் இந்த நாகரிகம். மேற்குல கக்கா ஜெண்டர் அல்லது சுக்கா ஜெண்டர் சொல்லுவாங்க, பாகிஸ்தான் ஈரான் எல்லையில இருக்கக்கூடியது. வடக்குல ஷாத்துகை ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடியது. கிழக்குல ஆலம்கீர்பூர் இந்தியால இருக்கக்கூடியது. தெற்குல தைமதாபாத். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்டென்டான ஒரு இடம். இந்தியாவுக்குள்ள எக்ஸ்டென்ட் தான் இந்த பிளேசஸ் எல்லாம். இது முக்கியமா முழுமையாக அந்த ஒரு நாகரிகத்தை பற்றிய அந்த எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்ப செப்பு கால நாகரிகமும் இதே காலகட்டத்துல இருந்துச்சு. என்ன கம்பேரிசன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இண்டஸ் வேலி நகர்ப்புற கலாச்சாரம், இது கிராமப்புற கலாச்சாரம், சால்கோலித்திக் கல்ச்சர். ஸோ அதே மாதிரி இது வெண்கல காலம் அப்படின்னா இது செம்பு காலமாக இருந்தது. இங்க ஆறுகளுக்கு அருகில வளமான நிலங்கள்ல குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டதுன்னா இவர்கள் மலைகள்லையும் ஆற்று பகுதிகள்லையும் பரவலாக பரவி இருந்தனர்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ சிந்து சமவெளி முக்கியமா ஆற்றங்கரைகள்ல மட்டும்தான் சிட்டிஸ் ஏற்பட்டுச்சு. இவர்களை பொறுத்தளவு கிராமங்கள் மலை கிராமங்களாகவும் அதிகமாக கிடைச்சிருக்கு சால்கோலித்திக் கல்ச்சர்ல. இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய வித்தியாசம் செப்பு காலத்துக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும். இப்ப இதோட பீரியடைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆரம்ப கால நாகரிகம் சொல்லக்கூடியது 3000 இருந்து 2600 வரை கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஸ்கூல் புக் படி 3000 இருந்து 2600 வரை. இத ஹக்ரா காலகட்டம், ஆரம்ப காலகட்டம், உருவான காலகட்டம் சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெவலப் ஆயிருக்கும் இல்லைங்களா, வளர்ச்சி காலகட்டம். ஸோ ஜென்ரலா புத்தகங்கள்ல 3200 இருந்து 2600 சொல்லுவாங்க. பட் ஆரம்ப ஹரப்பா நாகரிகம் சொல்லக்கூடியது ஏர்லி ஹரப்பன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அல்லது முதிர்ந்த ஹரப்பா, மேச்சர் ஹரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது 2600 இருந்து 1900. நகரமயமாக்கல் உச்சத்தை எட்டியது இந்த காலகட்டத்துல தான். அதுக்கப்புறம் பிற்பகுதி மறுபடியும் டீக்ளைன் தொடங்குது, சரிவு தொடங்குது, மாறுபட்ட விவசாயங்கள்லாம் பண்றாங்க. கிராமப்புற கலாச்சாரம் மறுபடியும் வந்து உருவாக ஆரம்பிச்ச காலகட்டம். நகரமா இருந்தா அந்த நகரம் மறுபடியும் மேம்பட்டுதான் வளரணும் இல்லைங்களா? நகரத்துல இருந்து மறுபடியும் கிராமப்புற வாழ்க்கைக்கு போயாச்சு. காரணம் என்னன்னு தெரியுங்களா? என்ன காரணமா இருந்திருக்கும்? எனி கெஸஸ்? ஆரியன் இன்வேஷன், ஆரிய மக்கள் வந்த காலகட்டம். ஆரியர்கள் உள்ள வர்றாங்க, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை முறை கிராம வாழ்க்கை முறை, நாடோடிகளா வந்தவங்க. நகர வாழ்க்கை முறையெல்லாம் அவங்களுக்கு பெருசா தேவையும் படல. சோ குடிசை வீடுகள், சாதாரண வீடுகள், கிராம வாழ்க்கை முறையை முதல்ல தொடங்குறாங்க. அங்க சென்ட்ரல் ஏசியால இருந்து கிளம்பினவங்க எங்க வர்றாங்கன்னா இந்தியா வந்துதான் செட்டில் ஆகுறாங்க. ஓகே, நல்ல இடமா இருக்கு, நமக்கு ஏற்ற ஒரு பகுதியா இருக்கு, இங்க ஏன் நம்ம செட்டில் ஆகக்கூடாதுன்னு செட்டில் ஆன காலகட்டம் அது. சோ ஆரியன் இன்வேஷன் ஒரு முக்கிய காரணமா எடுத்துக்கலாம். மறுபடியும் கிராம கலாச்சாரத்திற்கு மாறியதற்கு. நான் வீழ்ச்சிக்கு சொல்லல, வீழ்ச்சிக்கு நிறைய காரணம் இருக்கு. சரிங்களா? ஃப்ளட்டு, எர்த்குவேக்னு சொல்றாங்க சில பேர், ஏதோ ஒரு பெரிய பேரழிவு நடந்திருக்கணும் சொல்றாங்க, ஆரியன் இன்வேஷன் சொல்றாங்க. ஆனா கிராம கலாச்சாரம் மறுபடியும் உருவானதற்கு காரணம் ஆரியர்கள் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. வளர்ந்த எழுத்து வடிவங்கள், எழுத்து முறை அதிகபட்சமா வளருது. குட்வாலா, குஜராத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் மற்றும் டைமதாபாத்ல இந்த பிற்கால நாகரிகத்துக்கான ஆதாரங்கள் கிடைக்குது. ஸோ இந்த சதன் சைடு ரொம்ப பரப்புல அதிகப்படியா வர்றது எல்லாமே என்ன ஆகுதுன்னா பிற்காலத்தை சார்ந்த ஹரப்பா நாகரிகம். இது ஸ்கூல் புக் படி கொடுக்கப்பட்ட ஆண்டுகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஹரப்பனுக்கு முன்னாடி கிராமங்களாக இருந்த காலகட்டம் 7000 கிமுல இருந்து இருந்ததா சொல்றாங்க. மெர்கர் அதுக்கு எடுத்துக்காட்டு. தொடக்க கால ஹரப்பா 3000 இருந்து 2600. நகர பண்பாடு உச்சத்தில் இருந்த காலகட்டம் 2600 இருந்து 1900. மறுபடியும் பிற்கால ஹரப்பா வீழ்ச்சி அடைந்த காலகட்டம் 1700 வரை. கண்டுபிடிப்பாளர்கள் சொல்லக்கூடியவர்கள். சரி, யார் தான் கண்டுபிடிச்சாங்க? முதல்ல யாரு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் மேசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஹரப்பாவுக்கு 1826 வருகை தந்திருக்காரு. ஆனா அப்ப ஹரப்பாவை முழுசா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. அப்போ வந்து இந்த ரயில்வேஸ் அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போயிட்டு இருந்த காலகட்டம். சோ இந்த மாதிரி ஒரு சில பண்டைய பொருட்கள்லாம் கிடைக்கிற இடமா இது இருக்குது. இது கண்டிப்பா ஒரு நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரமா இருக்கலாம்னு சொல்லி முதல் கருத்தை பதிவு செய்தவர் சார்லஸ் மேசன் தான். ஹரப்பாக்கு முதல்ல வருகை தந்தவர் அவர் தான், 1826.
அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அம்ரின்ற இடத்தை வந்து பார்வையிடுறாரு. பண்டைய கால பொருட்கள் நிறைய கிடைக்குதுன்னு பதிவு பண்றாரு. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் முதல் முறை ஒரு முத்திரை அவர் கைகள்ல கிடைக்குது. இந்த முத்திரையை வச்சு பெரிய அளவு ஓகே இங்க ஒரு நாகரிகம் இருந்திருக்கு, அவர்கள் தனிப்பட்ட முத்திரையை தங்களுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. சரிங்களா? சர் ஜான் மார்ஷல் தான் முதல் முறை தொல்லியல் துறையோட இயக்குனராக பதவியேற்று ஹரப்பால முழுமையான ஆய்வுகளை நடத்தினாரு 1920கள்ல. சரிங்களா? சோ எந்த வருடம் அப்படின்னா 1920கள்ல முதல் முறை ஆய்வுகள் நடத்தப்படுது. ஹரப்பால ஆய்வுகள் நடத்தப்படுது. உண்மையாகவே மிகப்பெரிய நாகரிகம் புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. உலக அளவுல இது ஒரு நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகமா அறிவிக்கப்படுது. காரணம் சர் ஜான் மார்ஷல் தான். அதே மாதிரி வீலர் ஹரப்பாவுல அகழாய்வு 1940கள்ல நடத்துறாரு. சரிங்களா? சோ நான் கமிங் டு இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், காளிபங்கன், லோத்தல், ராக்கிஹரி, தோலவீரா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்தியாவுல கண்டறியப்பட்டது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் சில இடங்கள் அப்படியே வந்து பாகிஸ்தானுக்கு போயாச்சு. பட் ஈவன் தோ இந்திய பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட நாகரிகமாக தான் இன்னைக்கு வரைக்குமே சிந்து சமவெளி அறியப்படுது. சரிங்களா? சோ முக்கிய அம்சங்கள் சொல்லக்கூடியது, எதற்காக இதை இவ்வளவு பெரிய நாகரிகமா படிக்கிறோம்னா, நகர திட்டமிடல், கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள், பெரிய குளம், பெரிய தானிய களஞ்சியம், விவசாயம், கால்நடைகள், கலைப்பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் முக்கிய அம்சங்களாக கருதப்படுது. அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி எந்த ஃபீச்சரும் மற்ற இடங்கள்ல கிடைக்கல, இங்க கிடைச்சிச்சு. குதிரை அப்படிங்கிறது அவர்களுக்கு பெரிய அளவுல தெரிஞ்சிருக்கல. அதே மாதிரி சுட்ட செங்கற்கல்கள் கொண்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டது. இதுல ஒரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைமோபாத்ல இருந்து காஷ்மீர் வர எந்த நகரத்தை எடுத்தாலும் செங்கலோட அளவீடு 1:2:4 தான் இருக்கும். அதாவது ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா 7, 14, 28 அந்த மாதிரி ஒரு 1:2:4 ரேஷியோல தான் எல்லா செங்கற்களுமே செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So you can see the town planning how it was. நடுவில் ட்ரைனேஜ் போயிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கும். அதுலேயும் ஃப்ளோர்டு ஹவுசஸும் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லக்கூடிய ஃப்ளோர்டு ஹவுசஸும் அதிகமாக இருந்ததாக சொல்றாங்க. இதில் நீங்க பார்க்கலாம், இந்த ரோடு இங்க இருக்கு, ஸ்ட்ரீட் இங்க இருக்கு அப்படின்னா they will not have most probably அவங்களோட வாசல் அந்த பகுதியை நோக்கி இருக்காது. சைட்ல தான் இந்த வாசல் கதவுகள் எல்லாமே வச்சிருப்பாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எதற்காக வாசல்கள் வந்து சைட்ல வைக்கணும்? நம்ம எல்லாருமே ஸ்ட்ரீட்டை பார்த்து தான் வைப்போம் இல்லைங்களா? ஆனா இவர்கள் சைட்ல தான் வச்சிருப்பாங்க. என்ன ரீசனா இருக்கும்? பிரைவசி அப்படின்னு சொல்லக்கூடியதான், வேற ஒண்ணும் கிடையாது. சோ தெருவில் போறவங்களுக்கு எட்டிலாம் பாத்திரக்கூடாது, நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சைட்ல தான் கதவுகள் பெரும்பாலும் வைக்கப்பட்டது. நாகரிகம் முழுக்க அப்படிதான். எப்பயுமே கதவுகள் எப்படி இருக்குன்னா சைட்ல தான் இருக்கும், விண்டோஸ் கதவுகள் எல்லாம். இதுல கூட இந்த பிக்சர்ல சில வீடுகள்ல முன்னாடி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா முன்னாடி இருக்காது, சைட்ல மட்டும்தான் வாசல்கள் இருக்கும். சரிங்களா? திட்டமிட்ட நகரங்கள் சொல்லக்கூடியது, நகரங்கள் சட்டக வடிவமைப்புன்னு சொல்லக்கூடிய கிரிட் சிஸ்டத்துல இருக்கும். அதே மாதிரி கட்டுமான பொருட்கள் சுட்ட மற்றும் சுடாத செங்கற்கள் கொண்டு கட்டப்பட்டது. டிரைனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிகால்களுக்கு சுட்ட செங்கல்களை பயன்படுத்தினாங்க. சுடாத செங்கற்கள் வீடுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்கள், மாடிகள் இருந்தன. கழிவுநீர் வடிகால்கள், மொஹஞ்சதரோ மேடை மீது அமைக்கப்பட்ட நகரம், கோட்டை பகுதி, தாழ்வான நகரம், 2 சிட்டி இருந்ததா சொல்லுவாங்க. இதெல்லாம் புக்ல நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. 2 சிட்டி இருக்கும். ஒரு சிட்டியவே 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு உயரமா இருக்கும், ஒன்னு தாழ்வா இருக்கும். உயரமா இருக்கிறது கோட்டை பகுதி, தாழ்வா இருக்கிறது நகரம். அவ்வளவுதான். சரிங்களா? சோ now coming to important thing, இதுல பிளேசஸ் கொடுத்திருக்கு பாத்தீங்களா? என்ன ஸ்டேட், என்ன நாடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான். அதே மாதிரி சுக்டாட்டோ, தோலவிரா, லோத்தல்லாம் குஜராத்ல இருக்கக்கூடியது. காளிபங்கன் ராஜஸ்தான், பானவழி, ராக்கிஹாரின்னு சொல்லக்கூடியது ஹரியானால இருக்கு. பிளேசஸ் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்பாங்க. நகர அமைப்புன்னு சொல்லும் பொழுது ஒரு நகரம் கோட்டை இடம், சிட்டாடல், லோவர் டவுன் பிரிக்கப்படுது. எப்பயுமே கோட்டை இடம் சிறிய பகுதியா, ஆனா பெரிய கட்டடங்கள் கொண்டதா இருக்கும். பகுதி சிறுசுதான், கட்டடங்கள் ரொம்ப மார்வலஸா இருக்கும்.
ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். பெருங்களஞ்சியம், பொது கட்டிடங்கள், பெரிய வீடுகள் இருக்கக்கூடியது உயரமான தரையில், மட்டுப்படுத்தப்பட்ட தரையில் கட்டப்படுத்தது. இங்கிருந்த ஆட்சி மற்றும் நிர்வாகம் நடத்தப்பட்டதாக அறியப்படுது. அதாவது ரிச் பீப்புள், பவர்ஃபுல் பீப்புள் அங்க வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், ஒருவேளை வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா எல்லா மக்களும் இருக்கிறதுக்கான ஒரு டெம்பரரி இடமாவும் அது இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ரெண்டு ரீசன் தான். ஒன்னு ஆட்சி அதிகாரம், ரெண்டாவது ஃபிளட் வந்தா மக்கள் வந்து தங்குறதுக்கான இடம். அடுத்தது கீழ் நகரம், கிழக்கு புறமா இருக்கக்கூடியது தாழ்வான தரையில அமைந்திருக்கக்கூடியது. எப்பயுமே கோட்டையிடம் மேற்கு புறத்திலையும் இந்த ஒரு லோவர் டவுன் கிழக்கு புறத்திலையும் தான் இருக்கும். சரிங்களா? அப்படிதான் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. பொதுமக்களும் தொழில்துறை நிபுணர்களும் வாழ்ந்த இடம் இந்த கீழ் நகரம். வீடுகள்லாம் குட்டி குட்டி வீடுகளா தான் இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் அந்த மேப்னு சொல்லக்கூடியது. இங்க நீங்க பார்க்கலாம், அந்த எல்லோ கலர் பாக்ஸ்ல போட்டோம்னா பெரும் நகரம் அப்படின்னு கோட்டை பகுதின்னு சொல்லக்கூடியது உயரமான பிளேஸ்ல கட்டப்பட்டிருக்கும். லோவர் டவுனோட பில்டிங்ஸோட சைஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இங்க ஒரே ஒரு பில்டிங் எவ்வளவு பெரிய சைஸா இருக்கு, இங்க ஒவ்வொரு பில்டிங்கும் எவ்வளவு குட்டி குட்டி வீடுகளாக இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ஏரியல் வியூ மாதிரி மொஹஞ்சதாரோட டவுன் பிளானிங். சோ இதே மாதிரி டவுன் பிளானிங்ல சில மாறுபாடுகள்லாம் இருக்கு. எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? சில மாறுபாடுகள். சன்புதாரோ அப்படின்ற இடத்துல கோட்டை இடம் மற்றும் கோட்டை அமைப்பே கிடையாது, போர்ட்டிபிகேஷனே கிடையாது. அதே மாதிரி காளிபங்கன்ல கீழ் நகரம் தனியா ஒரு கோட்டையோட இருந்ததா சொல்றாங்க. மேல் நகரம் தான் பெரிய கோட்டையோட இருக்கும், கீழ் நகரம் ஒவ்வொரு இடத்துல கோட்டைகளோடையும் சில இடங்கள்ல கோட்டைகளே இல்லாம இருக்கும். ஃபோர்ட்டிஃபைட் டவுன்னா அது சிட்டாடல் தான். அதே மாதிரி காளிபங்கன்ல லோவர் டவுனை கூட ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. தோலவிரா 3 நகரங்களை கொண்டது, எக்ஸ்ட்ரா ஒரு டவுன் இருந்துச்சான். சுக்டோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது கோட்டையிடம் கீழ் நகரம் இணைந்து கோட்டமைப்புடன் இருக்குது. இது தனித்தனியா கோட்டை அமைப்பு. அதாவது ஒரு சிட்டாடல் இருக்கும், கீழ் நகரம் இருக்கும், ரெண்டுமே ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே இணைந்து ஒரே ஃபோர்ட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. ஒரே கோட்டைக்குள்ள 2 நகரமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பானவாளி ஒரே சுவர் மூலம் கோட்டமைப்பு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. Let me show you the map. சுக்டோட்டா கீழ்நகரம் மற்றும் கோட்டையிடம் இணைந்து இருக்கக்கூடியது. கீழ்நகரத்தை ஒரே ஒரு பெரிய வாளால பிரிச்சிடுறாங்க. சரிங்களா? சோ கோட்டையிடம் கீழ்நகரம் 2ஆ பிரிக்கப்படுது. ரெண்டுக்குமே ஒரே சுவர் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்கக்கூடியதா இருக்கும். எல்லா சிட்டியும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நதிக்கு அருகில தான் இருக்கும். சரிங்களா? வெள்ளத்தை தடுப்பதற்கும் சோ அனாவசியமா விலங்குகளோ படையெடுப்புகளோ நடக்காம இருக்கிறதுக்கும் இந்த கோட்டை சுவர்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் காளிபங்கனோட பிளான். லோவர் டவுன் இங்க இருக்கு இல்லைங்களா? லோவர் டவுனுக்கு தனியா ஒரு கோட்டை அமைப்பு, அதே மாதிரி சிட்டாடலுக்கு தனியா ஒரு கோட்டை அமைப்பு. இந்த மாதிரி காளிபங்கனை வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இவர்கள் வருவதற்கான வழி இங்க நேரடியா லோவர் டவுன்ல இருந்து சிட்டாடலுக்கு வருவதற்கு தனிப்பட்ட ஒரு வழி அமைப்பும் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. பானாவாளி ஹரியானால இருக்கக்கூடியது, சரஸ்வதி நதிக்கரையில இருந்ததா சொல்றாங்க. சிட்டாடல் லோவர் டவுன் ரெண்டுமே ஒரே ஒரு சுவரால கட்டப்பட்டது, ஃபோர்ட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? திஸ் இஸ் அ டிஃபரன்ஸ். 2 நகரமா இருக்கலாம், மொஹஞ்சதாரோ மாதிரி தனித்தனியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அதே மாதிரி இந்த வீடுகள் எல்லாமே பிரிக்ஸ், சுட்ட செங்கற்கள் அல்லது சுடாத செங்கற்களால கட்டப்பட்டது. கிரிட் சிஸ்டத்துல கரெக்டா அழகா ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கக்கூடியதா இருக்கும். நம்ம கூட இப்ப அப்படி கட்ட மாட்டோம். ஸோ நம்மளோட நகர அமைப்பு கூட அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு அழகா கிரிட் சிஸ்டம் சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கழிவுநீர் வடிகால் வசதியோட இருக்கும். குளியலறைகள் இருந்ததா சொல்லப்படுது. குளியலறைகள்ல வெல்ஸ் இருந்தது, கிணறுகள் இருந்திருக்கு. சரிங்களா? சோ அங்க போய் ஆத்துக்கு போய் எல்லாம் தண்ணி எடுக்க வேணாம், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கிணறுகள் இருந்திருக்கு, முற்றங்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி தெருக்களை நோக்கியவாறு ஜன்னல்களோ கதவுகளோ இல்லை. பிரைவசி ரீசன்ஸ் சொல்றாங்க. ஏன்னா மரங்களை வச்சு கதவு செஞ்சதற்கான பெருமளவு ஆதாரம் கிடைக்கல. மரங்கள்லாம் சிதைஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது, இல்ல எரிஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. சோ பெருமளவு ஆதாரம் மரங்களை அவங்க யூஸ் பண்ணாங்க, கதவுகள் யூஸ் பண்ணாங்க, நமக்கு கிடைக்கல. சோ இந்த ஜன்னல்கள் கதவுகள் எப்பயுமே சைட்ல தான் இருந்திருக்கு. சரிங்களா? தெருக்கள் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி தான் போறதா சொல்றாங்க. மெயின் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெரு வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போகும். அகலமான இந்த தெரு 10 மீட்டர் அகலம் கொண்டதா சொல்றாங்க. சோ பக்க வழிகள், சிறுபாதைகள் சரியான கோணத்துல வெட்டப்படுது, நன்கு திட்டமிடப்பட்டவை. விளக்கு தூண்கள் சரியான இடைவெளியில வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. விளக்கு தூண்கள், லைட் லேம்ப் போஸ்ட் கூட வச்சிருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க.
அடுத்தது முக்கியமானது டிரைனேஜ். ஸோ இந்த சுட்ட செங்கற்களால கட்டப்பட்ட கால்வாய் பகுதிகள் சொல்லக்கூடியது. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு தெருவும் இணைக்கப்பட்டது. மோட்டார், சுண்ணாம்பு மற்றும் ஜிப்சம் பயன்படுத்தி செய்யப்பட்டது. உள்ள ஒரு பூச்சு வந்து போட்டுருவாங்க, ஜிப்சத்தை வந்து தடவி விட்டுருவாங்க, சிமெண்ட் இப்ப நம்ம யூஸ் பண்ற மாதிரி. ஸோ ஜிப்சத்தோட பூச்சு இருந்ததாக சொல்லப்படுது. இதுலயும் ஒரு ஒண்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி போனா இது பிளாட்டா தானே இருக்கு, ஆனா நிக்காதான். என்ன ரீசன் தெரியுங்களா? ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டா போச்சுன்னா எந்த இடத்துலயாவது பிளாக் ஆகி நிக்கலாம், இல்லைன்னா தேங்கி நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சாதாரணமா அவங்க வந்து கட்டல. ஆக்சுவலா இப்படி இருக்கிறதுலயே ஒரு சைடு மட்டும் லேசா சாய்ந்த ஒரு கால்வாயாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. லைட்டா சாஞ்சிருக்கும். ஸோ தண்ணி நீங்க எந்த வழியில விட்டாலும் அது ஓரத்துல போய் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சரிங்களா? பிளாட்டா கிடையாது, லைட்டா வந்து சாய்வா ஸ்லாண்டிங்கா அது இருக்கும்னு சொல்லப்படுது. அதனால நீரோட அந்த ஓட்டம் வந்து கண்டினியூஸா இருந்ததா சொல்லப்படுறாங்க. சின்ன சேஞ்ச் தான், ரொம்ப எல்லாம் கிடையாது. ஸோ இதுல எங்க வீட்டுல ஒரு வாண்டு இருக்கு. அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, எதுக்கு இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஏன் சர்க்கிளா போட்டுருக்கலாம்ல, சர்க்கிளா போட்டா அது பேசாண்டு போயிட்டே இருந்திருக்கும்ல, ரெண்டு சைடும் அது ஓடி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிச்சு. உண்மை இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அது தோணலை. எங்க வீட்டு வாண்டு அதை பார்த்து நான் சொல்லி கொடுக்கும்போது சொல்லுது, இந்த மாதிரி சைடா ஏன் போடணும், சர்க்கிளா போட்டுட்டு போயிடலாம்ல அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நான் கம்மிங் டு த மெயின் திங், கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தண்ணியோட ஃப்ளோ வந்து நிக்காம போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இதை வந்து கற்களை கொண்டு மூடி வைத்தார்கள் சொல்லப்படுது. இதை மேன் ஹோல் சொல்லுவாங்க. அதாவது சுத்தம் செய்யணும், பிளாக் இருக்கு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி மேன்ஹோல் மாதிரி கற்களை வச்சு மூடி வச்சாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ நிறைய கிணறுகள் கொண்ட குளியலறைகள் இருந்தது. இதான் அந்த குளியலறை. அதுல இருந்து தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய்களோட இணைப்பு இருந்ததா சொல்லப்படுது. ஸோ குளிச்சுட்டு அந்த தண்ணி வெளியேற அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த அளவுக்கு மிக தெளிவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. பானாவாளி, காளிபங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. மற்ற எல்லா நகரங்கள்லயும் கால்வாய் அமைப்பு இருக்கு. காளிபங்கன், பானாவாளியில இந்த மாதிரி டிரைனேஜ் சிஸ்டம் கிடையாது. சரிங்களா? ரெண்டே ரெண்டு பிளேஸ்ல தான் கிடையாது. வாழ்வாதாரம், ஸோ இந்த வாழ்க்கை முறையெல்லாம் தாண்டி இவ்வளவு ரிச்சா வாழ்ந்திருக்காங்க. அவங்க என்ன வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்னா, முதன்மை ஆதாரம் வேளாண்மை தான். ஸோ பயிர்கள் கோதுமை, பார்லி, அவரை, கொண்டைக்கடலை, எள், திணை வகைகள் இது எல்லாமே இருக்கும். ஸோ இவர்கள் இரட்டை பயிரிடல் சொல்லக்கூடிய முறை, அதாவது ஒரே இடத்துல ரெண்டு பயிரை விளைவிக்கக்கூடிய முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கலப்பை சொல்லக்கூடியதை பயன்படுத்தியிருக்காங்க. காளிபங்கன்ல உழுத நிலங்களும் மரக்கலப்பை ஆதாரமும் கிடைக்குது. உழுத நிலங்களுக்கான ஆதாரம் எங்க கிடைக்குதுன்னு கேள்விகள்ல கேட்டிருக்காங்க. காளிபங்கன் உலகத்திலேயே முதல் முறை நிலத்தை உழுததற்கான ஆதாரம் காளிபங்கன்ல தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா? உலக அளவுல முதல் முறை. சோ பாசனம் சொல்லக்கூடியது கால்வாய்கள், கிணறுகள் மூலம் பாசனம் செய்தனர் சொல்றாங்க. தொல் தாவரவியலாளர்கள் பழமையான வேளாண்மை, மனித சுற்றுச்சூழல் உறவை ஆய்வு செய்வதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து கன்சிடர் பண்றாங்கன்னு சொல்லப்படுது. சரிங்களா? சோ விலங்குகள் வளர்த்தல் இதுவும் இவங்களோட இன்னொரு ப்ரொஃபஷனா இருந்திருக்கு. வளர்ப்பு விலங்குகள் செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி, எருமை, பன்றி, யானைன்னு சொல்லக்கூடியதெல்லாம். இதுல முக்கியமானது செபுன்னு சொல்லக்கூடிய மாடுகள், காளை மாடுகளை இவங்க வளர்த்தார்கள். செபு அப்படின்னா முத்திரைகள்ல அதிகமா அந்த காளைகள் இருந்ததா பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? சிந்து சமவெளி முத்திரை ஒரு ஃபேமஸான முத்திரை, காளை உருவத்தோட இருக்கும். அந்த முத்திரை பெயர் என்ன தெரியுங்களா? முத்திரையின் பெயர், ஒரு முத்திரையில காளை உருவத்தோட அல்லது காளை உருவத்தின் ஒரு தலையோட இருக்கும். பசுபதி சீலுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பசுபதி முத்திரை. சோ அதுல அந்த காளையோட தலைப்பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த காளைன்னு தான் அதை சொல்றாங்க. செபுன்னு சொல்லக்கூடிய காளை மாடுகள். சரிங்களா? சோ அதிகம் வந்து இவங்களோட சீல்ல இந்த காளை மாடு தான் இருக்குன்னு சொல்லப்படுது. மாடுகளோட உருவம் தான் அதிகம். பசுபதி சீல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உணவு மீன், பறவை, இறைச்சி, காட்டுப்பன்றி, மான், முதலை இவையெல்லாம் இருந்ததா சொல்றாங்க. ரெண்டு அனிமல்ஸ் இவங்களுக்கு தெரியாது, ஒன்னு சிங்கம், இன்னொன்னு குதிரை. சரிங்களா? சோ குதிரை அப்படின்றது அவர்களுக்கு தெரியாது, குதிரை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சிங்கமும் இவர்களுக்கு தெரியாது. சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல மட்டும் இந்த குதிரையோட எலும்புகள் கிடைச்சிருக்கதா சொல்லப்படுது. அது எங்கன்னா குஜராத்ல சுக்டோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குதிரை எலும்புகள் கிடைச்சிருக்கு.
இந்த குதிரை எலும்புகள் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 2100 இருந்து 1700, அதாவது சிந்து சமவெளி நாகரிகங்கள்லாம் நல்லா வளர்ச்சி பெற்று அது வீழ்ச்சி அடைய தொடங்கின காலகட்டத்தை சார்ந்ததா இருக்கலாம். அதனாலதான் அந்த மக்கள் சீல்ஸ்ல வந்து குதிரைகளை செதுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வரைக்கும் அவங்களுக்கு குதிரை தெரியாது. ஆரியர்கள் குதிரையோட தானே வந்தாங்க, ஆரியர்களால வந்திருக்கலாம்னு கூட சொல்லப்படுது. சரிங்களா? சோ குதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது ஈக்வஸ் கேபல்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் வந்ததா குறிப்பிடப்படுது. ஆனா இப்ப வரைக்கும் அது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம்தான். சிந்து சமவெளி மக்கள் குதிரையை அதிகமா யூஸ் பண்ணலங்கிறது தான் உண்மையான வரலாற்று தகவல். சரிங்களா? கமிங் டு த கொஸ்டின்ஸ். ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் யார்? ஜான் மார்ஷல், சார்லஸ் மேசன், வீலர், கனிங்ஹாம். எக்ஸாக்ட்லி, சார்லஸ் மேசன். சரிங்களா? வருடத்தோட ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துட வேண்டாம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஹரப்பன் மக்கள் இரும்பின் பயனை அறிந்திருந்தனர், குதிரையை அறிந்திருக்கவில்லை. மக்கள் சக்கரம் மற்றும் மட்பாண்ட கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். எது சரியானது? எக்ஸாக்ட்லி ரைட். ஆப்ஷன் பி தான். சரிங்களா? சூப்பர். Now coming to true or false again. ஹரப்பா நாகரிகம் ஒரு வெண்கல கால நாகரிகம். நம்பர் 1, true or false? ஹரப்பா நாகரிகம் ஒரு வெண்கல கால நாகரிகம். True or false? எக்ஸாக்ட்லி ட்ரூ. பிரான்ஸ் ஏஜ் தான் இல்லைங்களா? சோ அது ட்ரூ. சிந்து சமவெளி மக்கள் திராவிட மொழிகளை பேசினர் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். பெருமளவு ஒத்துமை இருக்கு, அது திராவிட மொழியா தான் இருந்திருக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்களாம். கொஸ்டின் நம்பர் 2, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூங்க. இப்ப வரைக்கும் தமிழ் மொழியோட சிந்து மொழி வந்து பெரிய அளவு ஒத்துமை இருக்குன்னு சொல்லி சென்னையில தரமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஆராய்ச்சி மையமே செயல்பட்டு இருக்கு. சரிங்களா? தமிழ் மொழியோட அதற்கு இருக்கிற ஒத்துமையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய அளவு ஆதாரங்கள் வந்து திரட்டிட்டு இருக்காங்க. இப்பயுமே அது ஒரு மியூசியம் மாதிரி, ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி அது இருக்கு. சரிங்களா? லோத்தல் என்ற இடம் ராஜஸ்தானில் அமைந்துள்ளது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எந்த இடம் சொல்லி குறிப்பிடலாம்? எக்ஸாக்ட்லி ஃபால்ஸ். எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு தெரியுங்களா? எந்த ஸ்டேட்? குஜராத். சரிங்களா? ஹரப்பா மக்கள் பசுவை செபு என்று அழைத்தனர். ஹரப்பா மக்கள் பசுவை செபு என்று அழைத்தனர். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது ஃபால்ஸுங்க. என்ன காரணம் தெரியுங்களா? செபுன்னு சொல்லக்கூடியது ஃபால்ஸ் ஆக்சுவலா. காளை மாடு, அதுக்கு மேல அவங்க மொழி நமக்கு எப்படி தெரியும்? அவங்க செபுன்னு சொன்னாங்களான்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம வச்ச பேரு தான் செபு. சரிங்களா? அவங்க பசுவை வந்து என்ன சொன்னாங்கலாம் நமக்கு தெரியாது, காளை மாட்டை என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. முதல்ல செபுன்றது காளை மாடு. சோ ஃபால்ஸ். அதே மாதிரி அவர்களோட மொழி நமக்கு தெரியாது. ஃபால்ஸ். சரிங்களா? சிம்பிள் விஷயம். நம்ம வச்ச பேரு தான் செபு. பசுபதின்ற கூட நம்ம வச்ச பேரு தான். அவங்க மொழி இன்னும் நமக்கு தெரியாது. சரிங்களா? சோ சிந்து சமவெளி எழுத்துக்கள் இன்று வரை வாசிக்கப்படவில்லை. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எக்ஸாக்ட்லி ட்ரூ. இப்பதான் நம்ம சொன்னோம், இன்னும் வந்து அது வாசிக்கப்படவில்லை, நமக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரூ. ஓகேங்களா? அடுத்து ஒவ்வொரு ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் பத்தியும் தகவல்கள் கொடுத்திருக்கு. இது ஒரு சின்ன செல்ஃப் ஸ்டடியா வச்சுக்கோங்க. என்ன கிடைச்சிருக்கு, யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது கேள்விகள்ல திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. இது நான் வாசிக்கிற மாதிரி இருக்கும்.
சோ எதோட அர்த்தம் என்ன? மொஹஞ்சதாரோனா இறந்தவர்களின் வீடு, ஹரப்பானா பசுபதி உணவு. அந்த பெயரோட அர்த்தம் என்ன, யாரு கண்டுபிடிச்சாங்க, எந்த வருடம் கண்டுபிடிச்சாங்கன்ற தகவல்கள் தான் இருக்கும், பெருசா எதுவும் இருக்காது. சோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு சின்ன செல்ஃப் ஸ்டடியா வச்சுக்கலாங்களா? இஃப் யூ சே எஸ், இது செல்ஃப் ஸ்டடியா இருக்கட்டும், இல்ல கிளாஸ்ல எடுக்கணும்னாலும் இட் இஸ் ஓகே, ஐம் ரெடி ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஒரு சின்ன செல்ஃப் ஸ்டடியா வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பிளேஸுக்கும் அதோட தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தோளவீரானா என்ன, என்ன தகவல் இருக்கு அப்படின்றது. இந்த மேப்ல இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு அப்புறமா நான் சொல்றேன். தட் வி வில் டிஸ்கஸ். நாளைக்கு கொஸ்டின்ஸ் இதை சார்ந்து கொஸ்டின்ஸோட தான் நம்ம கிளாஸே ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? Now coming to the end of the class, always aim state rank, nothing less than that. So thank you everyone. Have a great day. Monday ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கும் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வாரம் சிறந்த வாரமாக அமையட்டும், இந்த நாளும் சிறந்த நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.